சுகுமாரண்ணா கேக்குதா? கேக்குதுண்ணா கேக்குதுண்ணா. ஓகே. ஒரே நிமிஷம். இது ரெக்கார்ட் போட்டிருக்கறனால அந்த போன்ல எக்கோ வருது. கேக்குதா? சாரி. இப்போ கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. நான் லைவ் ரிலே கொஞ்சம் டிலேங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேசுனது ரெண்டாவது திருப்பி கேட்டு இருக்கு. இல்ல அது அந்த இன்னொரு போன்ல ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன். அதனால அது மியூட் பண்ணல நானு. அது கொஞ்சம் சவுண்ட் குறைச்சிருவேன். அதனால இப்ப கரெக்டா பண்ணு. ஓகே ஓகே. நீங்க இந்த டயலாக் இப்ப 2 தடவை சொல்லியிருக்கீங்களா இல்ல எனக்கு 2 தடவை கேக்குதா இப்போ? இல்ல அது லிசனரா இருந்தா கொஞ்சம் ரிலே கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. சுகுமாரண்ணா என்ன டே ஒன் ரெக்கார்டா முடியடிக்கிற கண்ணு கெட்டின வரைக்கும் எந்த படமும் எனக்கு தெரியலையே புஷ்பா அது. இருக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு அது அது முறியடிக்கணும்னா ரெண்டு பேரால தான் முடியும். ஒண்ணு பிரபாஸால முடியும். அப்படிதான் இருக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்தா டே ஒன் ரெக்கார்டு இது பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் அவங்க அப்படி இல்லைன்னா நம்ம இவரோட ப்ராஜெக்ட் ராஜ்மௌலியோட ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்சு பாலிவுட்லாம் உள்ள ஆனா இது வர்றதுக்கான ஒரு நாள் வசூல்னு எடுத்துக்க முடியாது ப்ரோ. கிட்டத்தட்ட 1.5 நாள். அப்படியும் சொல்லலாம். ஆமா கரெக்ட். ப்ரீமியர் போட்டுட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா போட்டுட்டாங்க. பிளஸ் வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது ஏர்லி மார்னிங் ஷோஸுமே இருக்கு. எல்லாத்தையும் கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் அடிஷ்னலா தான் போட்டிருக்காங்க கம்பேர் டு நம்ம சாரி ஆர்ஆர்ஆர் தான் இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு வச்சிருந்தது. அந்த ரெக்கார்டை வந்து இது பிரேக் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கு. ஆனா இருந்தா கூட ஆர்ஆர்ஆர் வந்து 223 தான். இது 290 ரேஞ்சில் வந்திருக்கு. பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 போட்டுக்குன்னா கூட ஒரு 280 பிளஸ் தாராளமாவே அந்த கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் அவ்வளோ ப்ரீமியருக்கு அவ்வளோ பண்ணாங்க. அதெல்லாம் கணக்கு பண்ணா கூட ஒரு அது மூலமா 70 வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். பட் இது வந்து கண்டிப்பா வந்து இப்ப இருக்கிற அந்த பிரைஸ் ஹைக்குக்கும் அந்த இது எல்லாமே கம்பேர் பண்ணா பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இந்த அச்சீவ்மெண்ட் வரணும்னா இதே மாதிரி ஒரு படம் இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய ஹைப்போட வந்ததுனா மட்டும்தான் ஸ்பிரிட் சொல்றீங்களா ப்ரோ? மேபி அது வந்ததுன்னா கண்டிப்பா இது ஈஸியா பிரேக் பண்ணும். ஆனா இது அதுல வந்து எல்லாருமே அதாவது நம்ம டான்லி எல்லாருமே இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த ரெக்கார்ட்லாம் இதோட ஜாஸ்தியா பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் எப்போ வரும்னே தெரியல. ஐடியாவே இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு வந்து இந்த ரெக்கார்டு தான் இன்னும் ஒரு 2 இல்ல 3 வருஷத்துக்கு இதுதான் ரெக்கார்டா இருக்கும். இதை பிரேக் பண்ண ஒரு படம் வந்து கஷ்டம்தான். அப்படியே வந்தாலுமே கூட இப்ப பாருங்க நான் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட இதுவாகவே தான் இருக்கு. டோலிவுட்டே தான் இருக்கு ஃபுல்லாவே. பாகுபலி ஆகட்டும், ட்ரிபிள் ஆர் ஆகட்டும், சலார் ஆகட்டும், எல்லா படமும் வந்து அவங்களே வச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா ஒரு ஒரு பாயிண்ட்ல நம்ம பாக்ஸ் ஆஃபீஸே ரூல் பண்ணிட்டு இருந்த இந்தியாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் தான் அது பாலிவுட்டோட பாக்ஸ் ஆஃபீஸ் தான் அப்படின்ற மாதிரி இருந்த அவங்களே வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து டவுன் ஆயிட்டாங்க. இப்ப டோலிவுட் தான் வந்து இந்தியாவோட பாக்ஸ் ஆஃபீஸே வந்து ஒரு பெரிய ரூல் பண்ற அளவுக்கு. பட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஓப்பனா எல்லாருக்குமே இப்ப தெரியும் புஷ்பா வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடி கல்கி எப்படி பண்ணுச்சு, அது முன்னாடி சாதாரண எப்படி பண்ணுச்சு. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வச்சு பார்க்கும்போது பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்துட்டு அவங்கள பிரேக் பண்ணணும்னா மறுபடியும் அவங்க தான் இப்போதைக்கு ட்ரெண்ட்ல இருக்காங்க. டாப் 10லயாச்சும் ஒரு தமிழ் படம் இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம் இருக்கு ப்ரோ. நம்மளதும் வரும். இப்போ டாப் 10ல இருக்கிற படங்கள் வந்துட்டு இதை தாண்டி வந்து நம்மளுக்கு
மேபி அப்கமிங்ல வந்து எதனா ஒரு படங்கள் இல்ல ப்ரோ, அது நம்மளுது எப்பவுமே அந்த ஹிந்தி மார்க்கெட்டை பேஸே பண்றது இல்ல. அந்த இடத்துல மார்க்கெட் நம்ம கிரியேட்டும் பண்ணல ப்ரோ. அதுதான் 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 பெரும் பிரச்சனை. பிரச்சனை. நார்த்ல அதுதான் அது பிரச்சனை. ஒண்ணுதான் பிரச்சனை. நம்மளுக்கு வந்து ஏன்னா நார்த்ல வந்து யாருமே கிரியேட் பண்றது இல்ல. அது இல்லாம அங்க வைட் ரிலீஸும் பண்ணல. அது ஏன் அது அப்படின்னா நம்ம பேஸ் பண்றது இல்ல. அவங்க அப்படி இல்ல. இப்போ அதிகமா வந்து ஸ்டேட் அதிகமா வந்து நிறைய ஸ்கிரீனிங்ஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல தான். ஒரு இந்தியாவோட ஒரு மேஜரோட இது எல்லாமே அங்கதான் இருக்கு. அப்படின்னும் போது இவங்க கரெக்டா புடிச்சிட்டாங்க. இவங்க பாகுபலி ஒன்லயே தெரிஞ்சிடுச்சு டோலிவுட்க்கு. ஓகே, நம்ம படம் வந்துட்டு அது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த சைட்ல எல்லாம் அவ்வளவு இதுவா போகணும். பட் போயிட்டதுக்கு அப்புறம் ஓகே, நம்ம பார்ட் 2ல வந்துட்டு அந்த மார்க்கெட் அவங்க அதுவுமே கூட அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, பெருசா வந்துருச்சு. ஆர்ஆர்ல ஆர்ஆர்ஆர்ல அத கிளியரா பாயிண்ட் பண்ணி அந்த படத்துலயுமே வந்துட்டு அஜய் தேவ்கன் வச்சுட்டு அந்த படத்துல ஆலியா பாட்டை வச்சு அதை வந்து கிளீனா எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பாலிவுட் மார்க்கெட்டை அப்படியே கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அது கேப்சர் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை திரும்பியும் வந்து எந்த இண்டஸ்ட்ரி ரெப்ளிகேட் பண்றாங்களோ மேபி இதெல்லாம் வந்து சீக்கிரமா அவங்களுமே கன்னட இண்டஸ்ட்ரி சாண்டல்வுட்டுமே வந்துட்டு ஒரு ஒரு டாப் 10ல வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கேஜிஎஃப்ன்ற ஒரு அந்த பிராண்ட் வந்து அவங்களுக்குமே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஒரு இது வந்து இது ஆயிட்டு இருக்கு, லேக் ஆயிட்டு இருக்கு. நம்மளுமே அது பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும் அந்த ஒரு இது. எனக்கு தெரிஞ்சு எல்சியூ எண்டு கேம் ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அதுதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல பெரிய ப்ராஜெக்டா தெரியுது. இல்ல ப்ரோ, எந்த படமும் பெரிய ப்ராஜெக்ட். நம்ம தமிழ்ல வர படம் எல்லாமே பெரிய படம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நார்த் மார்க்கெட்டை வந்து பிடிக்கிற அளவுக்கு நார்த்ல ரிலீஸ் பண்ற அளவுக்கு படங்கள் பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். இப்ப இப்ப பாசிபிலிட்டிஸ் புஷ்பா பண்ண அந்த மாதிரி அந்த அந்த லெவலுக்கு பண்ண முடியும். இப்போ அவங்களோட இது வந்து பாட்னால ஒரு மீட்டை வச்சாங்க. அதுல வந்து வந்த க்ரௌடு பாத்தீங்கன்னாலே தெரியும். எவ்வளோ க்ரௌடு, அதுவும் நார்த், அதுவும் ஒரு ஒரு தெலுங்கு படத்துக்கு நார்த்ல அவ்வளோ ஒரு க்ரௌடு வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்பயே தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து பெரிய லெவல் கலெக்ஷன் பண்ணும் அப்படின்ட்டு நார்த்ல. அதே தான் நடந்திருக்கு இப்போ ரிசல்ட்டுமே. இந்த மாதிரி வந்து ஒரு படம் நம்ம தமிழ்ல வந்து அந்த சைட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதனா ஒரு படம் வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு பூம் ஆகும். பா, இதுதான்ப்பா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு படம் வந்து நம்மள்ட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு அதுக்கு முதல்ல ரிலீஸ் ஆகணும் எல்லா இடத்துலயுமே. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, பேசுங்க, அப்படியே பேசுங்க, கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஒரு 2 நிமிஷம். ஓகே. அதுதான் ப்ரோ, நம்மளுக்கு அதுக்கேத்த படம் இருந்தா கூட அதுக்கேத்த ரிலீஸ் வந்து நம்மளுக்கு இல்லாதனால நம்மளுக்கு வந்துட்டு இதுவாகிறது. அதான் ஒரு சில படங்கள் நம்மளுக்கு வந்தா கூட அந்த மாதிரி வந்தா கூட நம்மளுக்கு இதுவாகுது, என்னடா அப்படின்ற அளவுக்கு. பட் ஃபியூச்சர்ல வந்து இதெல்லாம் எடுத்து இதெல்லாமே வந்து ஒரு இதுவா பண்ணி மேபி ஒரு 1 or 2 இயர்ஸ்ல நம்மளுமே வந்து அந்த லிஸ்ட்ல ஜாயின் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, இல்ல அவர் 2 minutesல வரேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க ப்ரோ, நான் கேட்டுட்டு இருக்கேன் 2 நிமிஷம், சொல்லுங்க. இல்ல வேல்பாரிக்கும் புஷ்பா 2 போர் சும்மா சன்னா ஒரு கனெக்ட் இருந்துச்சு, என்ன தெரிஞ்சா? சும்மா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சும்மா தோணுச்சு சடனா. அந்த லாஸ்ட் ஒரு அந்த ஆத்து பாதல் அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, கிளைமேக்ஸ்ல அல்லு அர்ஜுன் வாயில எல்லாரும் கழுத்து கடிப்பாங்க தானே, சோகைனாதான் ஞாபகம் வந்துச்சு. அட பாவத்தை, நீங்க அதுக்கு மேல போயிட்டீங்க போல. ஒரு ஜம்பா பயங்கர ஜம்பா. இல்ல இன்னைக்கு வேல்பாரி ரீபாஸ் பண்ணி நின்னேன், சடனா தோணுச்சு அதான். இல்ல ஒரு மனோஜ் ப்ரோ எந்த பெரிய படம் வந்தாலும் அதை வேல்பாரியோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிடுறாங்க. இல்ல ப்ரோ, இது பண்ணா இருக்கு, இன்ட்ரெஸ்டா ஒண்ணும் இல்ல. சரி, எனக்கு ஒரு டெக்னிக்கல் டவுட். இப்ப கேக்குதா இல்லையா? இருக்காரு. இல்ல ப்ரோ, இல்ல இந்த நம்ம மொபைல் போன்ஸ்ல ஆல்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆமா, அதுல ஆப் இன்ஃபோக்குள்ள போய் பார்த்தனா 2 ஜிபிக்கு கேட்ச் இருக்கு. அது கிளியர் பண்ணா போட்டோஸ் ஏதாவது போயிருமா? போகாது போகாதுல, கன்ஃபார்ம் தானே? போகாது. ஓகே. எப்பவுமே கேட்சி கிளியர் பண்ணலாம், போட்டோலாம் போகாது. ஒரு பயம்தான். இல்ல அதெல்லாம் அதெல்லாம் பண்ணா போகாது. அது கேட்சின்றது வந்து ஒரு டெம்பரரி மெமரி தானே. அது வந்து இது பண்ணி வச்சுக்கோ, நம்மளோட ஸ்பேஸ் ஆக்குப்பை அது ப்ராசஸ் பண்றோம்ல. நம்ம ப்ராசஸ் பண்றதுல கேட்சில வந்துட்டு அது ஒரு மெமரியா ஸ்டோர் ஆகும். அது ம். அன்வான்டா வந்துட்டு
எந்த ஒரு ப்ராசஸ் போன்ல வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வருது, அது நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா கூட அந்த டவுன்லோட் பண்றது ஒரு ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ் கூட வந்து கேட்சில தான் வந்து பண்ணும். அந்த கேட்சின்ற ஒரு டெம்பரரி மெமரி வந்து இமீடியட்டா கிரியேட் ஆகி பண்ணும். அந்த மாதிரி போன்ல நீங்க எந்த ஆபரேஷன் பண்ணாலுமே, அதாவது ஒரு ஒரு ட்விட்டர் ஓபன் பண்றீங்க, ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து வேற ஏதோ ஒரு டேப்குள்ள போறீங்க, எந்த ப்ராசஸ் எந்த ஒரு இது பண்ணீங்கன்னா கூட அது எல்லாமே வந்து கேட்சில தான் போகும். ஓகே ப்ரோ. வாட்ஸ்அப்போட கேட்சி, அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்போ கூகுள் கேட்சி எல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேபி அந்த பாஸ்வேர்ட்ஸ் அதுல சேவ் பண்ணிருக்கிற புக் மார்க்ஸ் அதெல்லாம் கேட்கும். அதுல இதெல்லாம் நீங்க வந்துட்டு இது கேட்சி ரிமூவ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ண போறீங்களான்னு அதுல ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க வேற எதனா வந்து இப்போ ஹாட் ஸ்டாரோட கேட்ச் எல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பாஸ்வேர்ட் எல்லாமே வந்து டிஃபால்ட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கல. நீங்க ஒரு ஒரு டைமே லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்காது. அது பாஸ்வேர்ட் அப்ப எங்க போய் ஸ்டோர் ஆகிக்கணும்னு பாத்தீங்கன்னா அது கேட்சில தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அது வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்வேர்ட் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாகின் பண்ண சொல்லும் ஹாட் ஸ்டாரை. இப்போ ஹாட் ஸ்டாரும் சரி, நெட்ஃபிளிக்ஸும் சரி, எதுவா இருந்தாலுமே எந்த ஒரு ஆப்பா இருந்தாலுமே எந்த ஒரு ஆப்ல நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா கூட அதோட லாகின் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுச்சு. நீங்க ட்விட்டர் கேட்சே கிளியர் பண்ணீங்கன்னா லாகின் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கும். ஓகே ப்ரோ. ஓகே. ப்ரோ அந்த ஃபேமிலி டூரிஸ்ட் அது என்ன ப்ரோ திடீர்னு ஒரு அறிவிப்பா இருக்கு? நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப நாளா நேத்துல இருந்தே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. சசிகுமார் சிம்ரன் வந்துட்டு ஒரு படம் பண்ண போறாங்க. அதுக்கு இன்னைக்கு வரப்போகுதுன்னு போட்டுட்டு இருந்தோம். பட் அந்த அந்த டைட்டில் ரிவீல் பண்ற டீசர் வந்து உண்மையில எல்லாருக்குமே சர்ப்ரைசிங்கா நல்லா இருந்தது பார்க்க. என்னன்னு தெரியல. கொஞ்சம் காமெடியாவும் இருக்கு. அதே டைம்ல ஏதோ சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்கற இல்ல, மாரியும் இருக்கு. ஏதோ ஒரு சொல்ல வராங்க. பட் ஆனா அது காமெடியா நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதே மாரி ஃபயர் டீசரும் சூப்பரா இருந்துச்சு. சார் ட்ரெய்லர். மாவீரன் ப்ரோ. நான் ஃபயர் எப்போ பார்க்கல ப்ரோ. வரும்னு தெரியல. பிரகாஷ் புக்கு தான் தெரியும் ஃபயர் எப்போ வரும். மாவீரன் ப்ரோ ட்ரெய்லர் பாத்தீங்களா? அதான் நான் சொல்றேன், நான் பார்க்கல ப்ரோ. பார்க்கலையா? டீசர்ல எதிர்பார்த்து ட்ரெய்லர்ல இருக்குல்ல. இல்ல, நான் நீங்க சொன்ன சசிகுமார் எதுவும் பார்க்கல இன்னைக்கு. இது ரெண்டுமே ஓகே. பார்க்கணும் இனிமேல். ஓகே. ஓகே. அப்புறம் என்ன புஷ்பா டீசர் வந்து ஒரு நைட் கலெக்ட் பண்ணிடுச்சு. அப்போ சீக்கிரத்துல அப்ப இந்த படம் ஈஸியா 1000 கிராஸ் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு 1 வீக்லயே முடிச்சிருவாங்கன்னு நெனைக்கிறேன். போற போக்க பார்த்தா டிக்கெட் பயங்கரமா ஒன் போகுது. வீக்ல டீம்ல முடிக்காது. முதற்கொண்டு. 1 வீக்ல முடியுதுன்றது கொஞ்சம் டவுட் தான். மேபி ஒரு ஒரு 20 டேஸ் நல்ல 1000 கிராஸ் ஆகும். தமிழ்நாட்டுல ஆனா நல்லா போல போட்டிருக்காங்க 2-3 பேர். நல்லா போலன்றதுலாம் இன்னைக்கு ஒர்க்கிங் டே ப்ரோ. ஃபர்ஸ்ட் விஷயம் அதான். நாளைக்கு தான் வீக்கெண்ட் வருது. ஸோ நேத்து வந்து வீக் டேலேயே வந்து ஓப்பனிங் டே வந்து அது நம்ம தமிழ் படங்களுக்கு ஈக்குவலா ஒரு டப்டு படம் வந்து டப்ட்ல ஹையஸ்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது பெரிய பெரிய ஓப்பனிங் தமிழ்நாட்டில். ப்ளஸ் வந்து இன்னைக்கு ஒர்க்கிங் டே. அது எந்த தமிழ் படமா இருந்தாலும் கூட வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு டிப் இருக்கும் அந்த கலெக்ஷன்ல. நாளைக்கு திரும்பி பிக்கப் ஆகும். இந்த ஒரு நாள் வச்சு சொல்லிட முடியாது. வீக்கெண்ட்லயும் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அது தமிழ்நாட்டில் எப்படி போயிருக்குன்னு. இங்க ஒர்க்கிங் டேவா இருந்தாலும் ஈவினிங் கொஞ்சம் பிக்கப் ஆகும் மோஸ்ட்லி. ஈவினிங் நைட் ஷோ. இப்போ ஈவினிங் நைட் ஷோ கூட பிசி சென்டர்ல அவ்வளவு பெருசா, திருச்சியில கூட நான் பெருசா போல. இல்ல இன்னைக்கு இப்போ நைட் ஷோ பாத்தீங்களா? இப்போ இப்போ ஈவினிங் ஷோல ஓரளவுக்கு நல்லா பிக்கப் ஆயிட்டு தானே போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு பிரபுதேவா காமெடி வரும்ல, அது ஏன் 100 அடிக்கு இன்னும் 6 ரன் தானே மிச்சம் இருக்கு, அடிச்சிடலாம் ஈஸியா, ஏன் அடிக்க மாட்டான், அதான் 6 தடவை அவுட் ஆயிட்டானே. இந்த மாதிரி எவ்வளவு ரைட்டு பண்ணாம என்ன பண்ணும். இவங்களே எப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு மெகா பட்ஜெட் வந்துச்சுன்னா அது அதோட டிக்கெட் ப்ரைஸ்லாம் இதை விட பயங்கரமா இருக்கும். குறிப்பா ராஜமௌழி படம் ஏதாவது வந்துச்சுன்னா அவ்வளவுதான். இல்ல அதுதான் இப்போ
ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஹையஸ்டா வந்து RRR இருந்தது. அது வந்துட்டு ஒரு மல்டி ஸ்டாரு. அந்த மல்டி ஸ்டார் ஒரு இதுல அந்த படம் அவ்வளவு பண்ணுச்சு. இந்த படத்துல வந்து ஒரு டைலாக் வரும்ல, புஷ்பானா பிராண்டுன்னு. அது அழகா ப்ரூவ் பண்ணிட்டு ஈஸியா தட்டி ஒரு ஒரு இவ்ளோ பெரிய ஓப்பனிங் வந்திருக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கு. பார்ட் 3 பண்ணிடுவாங்க போலயே. பிரதர் பார்ட் 3 கண்டிப்பா இருக்கு. அது ட்ரைலர் ஆல்ரெடி லாஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி ஒண்ணு விட்டுருக்காங்க. வேர் இஸ் புஷ்பா அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா அது புஷ்பா ஏதோ காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி புலியெல்லாம் வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் நேத்து ஒருத்தர் கடைசி ஸ்பேஸ் முடியும் போது ஒருத்தர் பேசியிருந்தாரு. இந்த மாதிரி தங்க முட்டை எடுத்த வாத்துன்னு. அதே கதை தான் போல. பார்ட் 3 ஆல்ரெடி ஒரு ஹாஃப் சீசன் 50% கிட்ட எடுத்து வச்சிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் புஷ்பா காட்டுக்குள்ள போயிட்டாரா அது இதுன்னு தேடுதாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆமா, நானும் அது கேட்கணும்ட்டு தான் இருந்தேன். நேத்தையும் கேட்கணும்ட்டு தான் மறந்துட்டேன். அதை சும்மா பார்த்ததுனால ப்ரோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ விட்டாங்கல்ல வேர் இஸ் புஷ்பான்னு, அதுக்கு இதுக்கே சம்பந்தமே இல்லாம இருக்கு. அதுல வருத ஒரு சீன் கூட இந்த படத்துல வரல போல. அந்த சிறுத்தை எல்லாம் பயந்து ஓடுறது, ஆமா பின்னாடி இந்த படுங்குது. ட்விட்டர் டிஎல்ல கூட இது இந்த சீன்ஸ்லாம் எதுவுமே வரல. பார்ட் 3 இருக்கு லீனிங் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்ப தங்க முட்டை வாத்து இருக்கு போல. தெரியல ப்ரோ. இப்போ அவங்க சைட்லயுமே அபிஷியலா எதுவுமே சொல்லல. மேபி நீங்க சொல்ற மாதிரி அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இது இப்ப நம்ம பார்ட் 2 பார்த்துட்டோம்ல. பார்த்துட்டு வந்து நம்மளுக்கே தெரியுது அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டரை பகைச்சிட்டாரு. பிளஸ் வந்துட்டு சிஎம்ஐயும் கூட வந்து ஒரு மாதிரி பேசிட்டாரு. அந்த மாதிரி டைம்ல பிளஸ் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டு ஒரு இது மாதிரி ஒரு பஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. பட் ஆனா பெருசாலாம் ஒன்றும் மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் பெருசா ஷூட்லாம் பண்ணல. அது மட்டும் தெரியும். இது சும்மா ஒரு இதுக்காக வேணா வந்து ஒரு லீட்காக வேணா எடுத்து வச்சிருக்கலாம். அதே மாதிரி அவங்க ரெண்டுத்துக்குள்ள பாதியிலே சண்டைன்ட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஜாயிண்ட் ஆவாங்களாங்கிற டவுட் ஆகுது. 2 பக்கமும் டவுட் தான். இல்ல ப்ரோ, இப்போ ஜாயிண்ட் ஆவாங்களா இல்லையன்றலாம் வந்து வேற விஷயம். இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். இப்போ பார்ட் 2 வந்துருச்சு. பார்ட் 2 ஓப்பனிங் நீங்க பார்த்துருப்பீங்க. அது எவ்வளவு பெரிய கலெக்ஷன் ஓப்பனிங் டேவே அப்படின்னு இருக்கும்போது, அப்ப பார்ட் 3 வந்து அவங்க இன்னும் பிரம்மாண்டமா எடுக்கணும், இன்னும் வந்து அது வைட் ரிலீஸ் பண்ணணும், இன்னும் வந்து அது இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, அது ஏத்தன் கவுத்தன்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கே இல்லாம டக்குன்னு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷத்துல விடுற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா வந்து அதுக்குன்னா ஒரு டைம் இருக்கும். வர்ற மாதிரி இருந்தா இப்போதைக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் இதுதான். பட் சான்ஸும் இருக்கு. மேபி அவங்க இவ்வளோ ஓப்பனிங் இவ்வளோ ஒரு அந்த புஷ்பாக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும்போது அது ஏன் எடுக்கக்கூடாதுன்னு ப்ரொடியூசரும் நினைக்கலாம். எல்லாருக்குமே அந்த ஒரு தாட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் சந்தோஷம்தான். இந்த மாதிரி ஒரு எல்லாரும் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுது நல்லா, எல்லாருமே வந்து என்ஜாய் பண்றாங்கன்ற போது இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்தா இதுதானே. அல்லு அர்ஜுன் அடுத்த அபிஷியலா எந்த கமிட்மெண்ட் ப்ரோ இருக்கு? எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது வந்துச்சா அட்லி கூட நினைக்கிறேன். அட்லி ப்ரோ? அது அபிஷியல் ஒன்றும் எதுவும் இல்லை. அட்லி அடுத்து ஏதோ சல்மான் கான் ப்ராஜெக்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கிராஸ் ப்ரோ சொல்லுவாரு கரெக்டா. கிராஸ் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் சரி, அதுக்கப்புறம் இந்த பாத்தீங்களா இந்த ஏர்லி மார்னிங் ஷோ வந்துட்டு அங்கேயுமே வந்து தெலுங்கானா ஆமா ப்ரோ தெலுங்கானால ஆமா, அப்படியே இந்த கேரளாலே ஏதாவது முடிச்சு விடுங்கப்பா. ஃபியூச்சர்ல அந்த மாதிரி எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கேரளா ஆந்திரால அலோவ் பண்ணவே கூடாது ப்ரோ. அவங்க தெலுங்கானா சிஎம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களே இல்ல ப்ரோ ஆந்திரா 9 AM வேணாம் வச்சாலே கரெக்டா பரவாயில்லையா தான் இருக்கு. 4 AM கூட இதா இல்ல, 9 AM வச்சாலே போதும். இல்ல இது எப்படின்னா இது எனக்கு என்ன வந்து தெலுங்கானா சிஎம் சொல்லியிருக்காங்க. ஆஹ் ஆஹ் ஆந்திர பிரதேஷ் சிஎம் சொல்லல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்து இப்படி சொல்லிக்கிட்டா கூட தான், அவங்க ஒருத்தர் மட்டும் சொல்லிக்கிட்டா கூட இது அப்ளிகபிள் 2 ஸ்டேட்டுமே வந்து சேர்ந்துதான் பண்ணுவாங்க. இவங்க பண்ணிட்டு அவங்க பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களும் பண்ணிடுவாங்க. சும்மா ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஆனா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டா அவங்க பர்மிஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ? ஏன்னா டிக்கெட்டுக்கே கேட்டாங்க, கேட்டோன்னே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க பாருங்க. நம்மளால இப்படி கேட்டா கொடுத்துருவாங்களா நம்ம ஊர்ல? இல்ல மாவீரன் ப்ரோ ரெண்டுமே இன்சிடென்ட் தான். அதாவது நம்ம ஊர்ல வந்துட்டு எப்படின்னா அந்த இன்சிடென்ட் துணிவுன்ற அந்த துணிவு வாரிசு டைம்ல அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்காம இருந்ததுன்னா இப்போ இந்த வரையும் வந்து 4 o'clock ஷோலாம் வந்து நம்ம ஊர்லயுமே வந்து 4 இல்லை அதுக்கு முன்னாடி ஷோ கூட போட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தா மட்டும் தான் வந்து அது கவர்மெண்டே கொஸ்டின் பண்ற அளவுக்கு ஆயிடுதுல.
இல்ல ப்ரோ, தெலுங்கு படங்கும் போது ஒரு ஸ்டேட்ல ரிலீஸ் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டேட்ல ரிலீஸ் பண்ணாம போக மாட்டாங்க. ஸோ அதனால வந்து ஒரு ஸ்டேட்ல பேன் பண்ணாலே இன்னொரு ஸ்டேட்ல ஏர்லி மார்னிங் இருக்காது. ஆனா அதுதான் சொல்றேன் நானு. ஒரு ஸ்டேட்ல பண்ணா பண்ணிடுவாங்க இன்னொரு ஸ்டேட்லயுமே. நம்ம தமிழ் படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆச்சுல, அவங்க எல்லாரும் எதுக்கு ஏர்லி மார்னிங் மத்த ஸ்டேட்ல ஏன் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஸ்டேட்ல மெயினா தமிழ் தமிழ் படம் தமிழ்நாடு தான். ஸோ அதனால இங்க 8:00னா மத்த எல்லா இதுலயும் 8:00 ரிலீஸ் பண்ணலாம்ல. ஏன் அது அங்க முன்னாடி ரிலீஸ் பண்றாங்க? பிசினஸ் அப்படி தான் இல்ல ப்ரோ. அங்க ப்ரோ. அப்புறம் ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா இப்போ ஓடும்ல. அதுதான் சொல்றேன். இங்கதான் அந்த பாசிபிலிட்டிஸ் இல்ல, ஓபன் பண்ண முடியல, அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கல. அங்க பண்ணா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பண்றாங்க, ப்ரொடியூசரும் ஓகேன்றாங்க. பண்ணா அது அவங்களுக்கு பிசினஸ் தானே. ஹலோ சுகுமார் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ விடாமுயற்சி சாங் எப்போ ப்ரோ வரும்? எப்போ ப்ரோ எதிர்பார்க்கலாம்? விடாமுயற்சி எந்த கேள்வியா இருந்தாலுமே பிரகாஷ் ப்ரோக்கு விடையோட வச்சிருக்காரு. ஒரு டிசம்பர் சொல்லதான் காத்துட்டு இருக்காரு. 15க்கு மேல். அவர் வந்துருவாரு. இப்ப இருக்காரான்னு தெரியல. சுகுமார் ஆனா ப்ரோ வந்து சுமாரா வந்துட்டு இருக்காரு. டிசம்பர் 2க்கு 3 அப்டேட் வருதா? 2 ப்ரோ அப்டேட் கன்ஃபார்ம். லாஸ்ட் 2 டேஸா புஷ்பா படம் வந்து அவரை காப்பாத்துச்சு பிரகாஷ் ப்ரோ. ஏன்னா சும்மாண்ணா சொல்லு ப்ரோ. டிசம்பர் 12க்கு 2 அப்டேட் கன்ஃபார்ம். மூணாவது ஏதாவது அப்டேட் வரக்கு வாய்ப்பு இருக்கா? ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட்டும் கூலி இது ஏதாவது வந்துரும். மூணாவது அங்கே வேற யாராச்சும் இருப்பாங்களா? வேற யாரும் பெருசா இருக்குமா தெரியல. இதுதான் மெயினா. இல்ல மணிரத்னம் ப்ராஜெக்ட் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி பிரகாஷ் ப்ரோ 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு. அது ஏதாவது வரக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு அந்த பத்தியான இன்சைட்ஸ் இல்ல. நான் கேட்டுக்கவும் இல்ல பிரகாஷ் கிட்ட, யார்கிட்டயுமே ம். தெரியல. மேபி வந்தா வரலாம். அதான் ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட்டும் அதுக்கப்புறம் கூலியோட ரிலீஸ் டேட்டும் வரும்னு எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். இல்ல கூலியோட இது அப்டேட் வருது, ஜெயிலர் 2 இதுவுமே வருது. அது 2 ஷுவர். பிளஸ் அவரோட படத்துக்கு அவரோட பர்த்டே எப்ப ரீ ரிலீஸ் அது எல்லாமே வந்து வழக்கமா வர்றது தான். சுகுமார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. தமிழ்நாட்டுல போட்ட காசு எடுத்துருவாங்களா புஷ்பா 2? சொல்ல முடியாது ப்ரோ. இப்போதைக்கு எதுவுமே நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. ப்ரோ போட்ட அமௌண்ட்டா காசு கொடுத்துருக்காங்க. போட்ட காசு எடுத்துருவாங்கன்றதுலாம் நம்மளுக்கு வந்து அது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியாது. பட் ஆனா நல்லா பண்ணுது பிசினஸ், அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல பொறுத்த வரையும் ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஆனா அதிகமா கொடுத்து எடுத்திருக்காங்கல்ல, 50 கோடி கொடுத்து ப்ரோ அது எடுத்திருக்காங்கல்ல. உண்மையா ப்ரோ 50 கோடிங்கிறது? ஏன்னா கார்த்திக் ப்ரோ இல்ல கோட் இது எக்ஸ்சேஞ்ச் தான் அமௌண்ட்ல எதுவும் கொடுக்கலங்கிற மாதிரி சொன்னாரு. எனக்கு அதுதான் ஒரு டவுட். நேத்தே கேட்கணும். 2 நாளைக்கு முன்னாடி கேட்கணும்னு இருந்தேன் இந்த டாபிக் போயிட்டு இருக்கும்போது. அதுதான் ப்ரோ. நம்ம வந்து அவங்க இவ்வளவு கொடுத்து எடுத்திருக்காங்களா, இவ்வளவு பண்ணி எடுத்திருக்காங்களான்றதுல நம்மளுக்கு வந்து அவங்க சொல்றதுக்கு ஓப்பன் டிரான்ஸ்பரண்டா வந்து எதுவுமே இது பண்றது கிடையாது. ஓகேங்களா? பட் சிம்பிளா வந்து நீங்க வந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு படம் வந்து தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்றாங்க. எல்லாருமே வந்து ஒரு படத்தை வந்து பெரிய படத்தை வாங்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்ப நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. வந்து இது இவ்வளவு கொடுத்து வாங்கினாங்கன்னா அது பிரேக் ஈவன் பண்ணணும்னா இவ்வளவு ஆகணும் அப்படின்ட்டு வந்துட்டு நீங்க வந்து பண்ணணும். அப்படி பிரேக் ஈவன் பண்ணா மட்டும்தான் அவ்வளவு ஆகும். அப்பனா ஒரு நார்மல் கால்குலேஷனே போட்டுங்க. இப்ப இருக்கிற தமிழ் படங்களே வந்துட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆனா மட்டும்தான் அது வந்துட்டு 100 எல்லாம் போகுது. பெரிய ஸ்டார் படங்கள் இல்லாம சொல்றேன் நான். இப்ப மகாராஜ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சைனால எல்லாம் நல்லா போனனால இப்போ 150 வரையும் இன்னைக்கு வந்துருச்சு. அரண்மனை எல்லாம் கூட வந்து சின்ன ஸ்டார் படம் தான். அது எல்லாமே சின்ன ஸ்டார்னா ஹீரோயின்ஸ் தான் மெயினா அதுல இது பண்ணுவாங்க. சுந்தர்சி ஒரு ஒரு அரண்மனை ஒரு பிரான்ச்சைஸ் அதெல்லாம் வந்து 100 வந்துச்சு. நீங்க ராயனே இப்பதான் வந்து 100 வந்து தாண்டி இப்படி அப்படி இது பண்ணிட்டு இருக்குன்னா, அப்போ ஒரு தெலுங்கு டப்டு வந்துட்டு இங்க தமிழ்ல பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பண்ணுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். அவங்களுமே ஒரு பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அந்த ரேட்ல தான் அவங்க வாங்கியிருப்பாங்க. என்ன பொறுத்தவரையும் ப்ராஃபிட் பண்ணும் தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. 80 கோடின்னு சொல்ற மாதிரி பார்த்தா தமிழ்ல 110 கோடி பண்ணணும் மினிமம் டிஎன்ல மட்டும். இல்ல ப்ரோ, இன்னைக்கு தியேட்டர் ஓனர் ஸ்ரீதர் வந்து ரொம்ப ஆவரேஜான புக்கிங்னு போட்டிருக்காரு ட்விட்டர்ல. அதான் கேக்குறேன் எப்படின்னு. புஷ்பா 2 அவரை கூடாதுங்க. அவர் ஏதோ எப்ப ப்ரோ ஆவரேஜ் புக்கிங்லாம் இல்ல ப்ரோ. இன்னைக்கு வீக் டே ப்ரோ. ஃபர்ஸ்ட் எல்லாருமே அதான் வந்து தெரிஞ்சுக்கணும். நேத்து வந்து ஓப்பனிங் டே. நான் ஆல்மோஸ்ட் புக்கிங்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க. ஓப்பனிங் டே வந்துட்டு செம நல்ல புக்கிங் இருந்தது. இப்ப அதோட தமிழ்நாடோட டே 1 வந்து பாத்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் வந்து நம்ம தமிழ் படங்களுக்கு டாப் 10 இந்த வருஷத்தோட டாப் 10 லிஸ்ட்ல புஷ்பாவுமே ஜாயின் ஆயிடுச்சு. அப்போ ஒரு டப்டு மூவி தமிழ்ல டாப் 10 வந்து ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ அது எவ்வளவு பெரிய ஓப்பனிங்னு பாத்துக்கோங்க. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு வீக் டே தமிழ் படங்களே வந்து டைரக்ட் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களே வீக் டேல அப்படிதான் ஆகும். இன்க்ளூடிங் வந்து அது எந்த ஃபெஸ்டிவல் ரிலீஸ் டைம்ல இருந்தா அது வேற. ஒரு நார்மல் டைம்ல ரிலீஸ் ஆச்சுன்னா அப்படிதான் இருக்கும். நாளைக்கு தான் தெரியும். இப்போ அதை வச்சு வந்து நம்மளால சொல்லிட முடியாதுல்ல புக்கிங் ஆவரேஜா இருக்கு அப்படின்ட்டு. சரி ப்ரோ சரி ப்ரோ. லாஸ்ட் 1 ஹவர்ல 100K டிக்கெட் புக் ஆயிருக்கு ப்ரோ. இல்ல அதான் சொல்றேன், வீக்கெண்ட்ல தான் தெரியும். அது இன்னைக்கு நைட்ல இருந்தோ நாளைக்கு சாட்டர்டே சண்டேல தான் புக்கிங் ரியல் புக்கிங்கே நம்ம தமிழ்நாட்டோட ஓப்பனிங். அதான் நம்ம தமிழ்நாட்டுல எப்படி பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு அப்பதான் தெரியும். அதே மாதிரி ப்ரோ இந்தியா சினிமால இதான் ஹையஸ்ட் கலெக்ஷனா ப்ரோ டே 1? ஆமா, அது டவுட்டே இல்லையா. அது எல்லாருக்குமே ரிலீஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு ப்ரோ. அது ரிலீஸ் அப்புறம் தான் வந்து தெரியணும்னு இல்ல, அட்வான்ஸ்லயே 100 தாண்டிடுச்சுல, அப்பயே தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து இவ்வளோ அதிகமா பண்ணது தான் நம்பர் 1 இருக்கும்னு. அப்பனா சீக்கிரம் டே 1000 ஒன் டே ஒன் ஹிந்தி வெர்ஷனும் இதான் ஹையஸ்ட். அதுதான் வந்து பெரிய விஷயம். ஜவானை தாண்டிருச்சு. இல்ல எல்லா இடத்துலயுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா பண்ணிருக்கு. மேபி கேரளால கொஞ்சம் வந்துட்டு இல்ல ப்ரோ, ஏன்னா அல்லு அது அர்ஜுனுக்கு அது கேரளால எப்படின்னா தமிழ் ஃபேன்ஸ் அதிகமா ஹையஸ்ட் ஏதோ இருப்பாங்க. ஒரு படம் சொல்லுவாங்கல்ல, லியோ அந்த மாதிரி ஜவானை தாண்டிருச்சு. அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். இல்ல சிங்கர்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. இப்போ நீங்க அப்படிலாம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தாண்ட முடியாது இல்ல. டே 1 இல்ல நம்ம படம் தானே. தமிழ்நாட்டுல நம்ம படங்கள் தான் டே 1 இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அது பாகுபலி 2 தான் அதிக கலெக்ஷன் தமிழ்நாட்டுல. டப்டு மூவில சொல்றாரு. அது இல்ல ப்ரோ, ஓப்பனிங் சொல்றேன் நான். ட்ரெண்ட் எப்படி வேணா மாறலாம் ப்ரோ, பியூ சொல்றேன். இப்போ கேஜிஎஃப் 2க்கு வந்து இங்க இருந்த ஓப்பனிங் வந்து நல்லா பயங்கரமா இருந்தது. கேஜிஎஃப் 3 அந்த இப்போ இங்க இருக்கிற எதனா ஒரு ஆர்டிஸ்ட போட்டு கேஜிஎஃப் 3 வந்து எடுத்து பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அது இங்கேயுமே வந்து ஓப்பன் பண்ணி பெரிய லெவலுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் சொல்ல எதுவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எது வேணா நடக்கலாம். இப்போ அவங்க பாலிவுட் டவுன்ஃபால்ல இருக்காங்க. ஒரு காலத்துல வந்து ஒரு பாயிண்ட்ல அவங்க தான் டாமினேட் பண்ணாங்க. இந்தியன் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸை வந்துட்டு அவங்க தான் ரூல் பண்ணாங்க. ஆஹ் அதிகமா வந்து சேலரி வாங்குற ஹீரோக்கள்ல இருந்து அதிகமா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ற படங்கள்ல இருந்து எல்லாமே முதல்ல 1000 சி படம் பண்ணதே அவங்க தானே. இப்போ அவங்களோட இது ட்ரெண்ட் இப்போ மாறுது. இப்போ இவங்க ஆமாம் இருக்காங்க. அதுக்கு அடுத்து மேபி ட்ரெண்ட் வந்து நம்ம கூட அந்த லிஸ்ட்ல ஜாயின் ஆகி நம்ம கூட நம்பர் 1ல வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் ஃபியூச்சர்ல இருக்கலாம். ப்ரோ. 80s 90s சுகமார் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 1000 பண்ணது பாகுபலி 2 ப்ரோ. புரியல ப்ரோ. ஹலோ, ரொம்ப சவுண்டா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் 1000 கோட் பண்ணது பாகுபலி 2 தான். தங்கல் அதுக்கு தங்கல் ப்ரோ. இல்ல ப்ரோ, தங்கல் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாகுபலி பண்ணிருச்சு. லேட்டா தான் சென்னையில ரிலீஸ் ஆகி அது 2000 கோட் பண்ணிச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் 500 400 அப்படிதான் இருந்துச்சு. இல்ல ப்ரோ, பாகுபலி 2 பாகுபலி 2க்கு முன்னாடி தங்கல் 1000 சி பண்ணிருச்சு. நான் பார்த்ததுல பாகுபலிக்கு அப்புறம் சைனா ரிலீஸ் பண்ணுதுன்னு இல்ல அதாவது வேர்ல்ட் வைடா வந்து பாத்தீங்கன்னா அது வேற இதுவாகும். பட் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் 1000 அப்படின்னு பாத்தீங்கன்னா டங்கல் தான் பண்ணுச்சு. அது அவங்களோட படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் தொட்டுச்சு. டங்கல்னோடனே ஞாபகம் வருது ப்ரோ, மகாராஜா சைனால ரிலீஸ் ஆச்சு. அது நேத்து கூட யாரோ ஃபீல் பண்ணியிருந்தாங்க, எந்த ட்ராக்கர்ஸும் அதை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்னு. ஏன் ப்ரோ, இன்னைக்கு கூட வந்து 150 crore வந்து எல்லாருமே போட்டிருப்போமே. எல்லாருமே போஸ்ட் போட்டிருக்காங்க ப்ரோ. பேசலாம்லாம் இல்ல, எல்லாருமே போட்டு. அது என்னன்னா அது ஒரு மைல் ஸ்டோன் கிரியேட் பண்ற டைம்ல தான் வந்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. இப்போ சைனால ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அது சைனால மட்டுமே வந்து ஒரு 50 கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அது ஒரு மைல் ஸ்டோன். அது வந்து அந்த அதுல இருந்து அப்படியே இது பண்ணி போட ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல ப்ரோ, யாரோ அல்லு அர்ஜுனோட அடுத்த படம் பத்தி கேட்டாங்க. அது திரிவிக்ரம் ஸ்ரீனிவாசோட அலா வைகுண்ட பெருமுழு காம்போ அடுத்த படம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சுகுமார் ப்ரோ, விடுதலை 2 முன்னாடியே பாத்துருவீங்களா? போட்டா பாத்துருவேன். சுகுமார், நான் உங்க படம் ஓடிடி எப்பண்ணா? எந்த படம்ப்பா?
வேட்டைக்காரி தான். தெரிஞ்சுனே கேட்க கூடாது. எனக்கு தெரியாது, நான் அதனாலதான் கேட்டேன். அட போங்க ப்ரோ, அத பத்தி எல்லாம் எதுக்கு இப்ப பேசிட்டு. நான் பார்த்தேன் ப்ரோ அந்த படத்தை தியேட்டர் ஃப்ரண்ட்ல. 10 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். கரும என்ன இவ்வளவு ஸ்லோ மோஷன் ஆகுது, படத்தை இவ்வளவு கேவலமா ஸ்லோ மோஷன்ல எடுத்து வச்சிருக்காங்க. இதுல கஞ்சா கருப்பு கேரக்டர் வேற. சுகுமார் ப்ரோ, நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் பிக் ரிலீஸே விடாமுயற்சியா? நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் பிக் ரிலீஸே விடாமுயற்சியா? ஆமா, விடாமுயற்சி கேம் சேஞ்சர் நிறைய இருக்குல்ல. ஹலோ பிரகாஷ் ப்ரோ, என் தலைவன் படம் இருக்கு. என்ன படம்? தாக்கு மகாராஜ். கண்டிப்பா. எவ்வளவு பெரிய படம் அது. இன்னைக்கு என்ன கேப் ரொம்ப விழுகுது. பிரகாஷ் ப்ரோ, பரதி விடாமுயற்சி ப்ரோ 9ஆம் வேணும் தேதியா? விடாமுயற்சி ஜனவரி 9ஆம் தேதி அல்லது 10. இன்னும் முடிவு பண்ணல. முடிவு பண்ணலாம் மீன் வந்து அவங்க பேச்சுவார்த்தை இந்த வாரம் போறாங்கல்ல, அதுக்கப்புறம் அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிளோட சேர்த்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் 10ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வரும். நடுவில் 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் பிறந்தவங்களுக்கு பல அப்டேட்ஸ் இருக்கு. குறைஞ்சது ஒரு 3 அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். 3 படத்துல இருந்து அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். அந்த 3வது அப்டேட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. 2 என்னன்னு எனக்கே தெரியும். வந்து நம்ம சொன்னோம் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு போன வாரம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இல்ல அதான் மணிரத்னம் ப்ராஜெக்ட் தானா? அதான் ப்ரோ, டுவெல் ஹீரோ சப்ஜெக்ட், மணிரத்னம் டைரக்ஷன். மணிரத்னம் டைரக்ஷன். லைக்கா டியூல் அது லைக்காவா? 40 இயர்ஸ். புரியலையே ஏன்? லைக் வேற ப்ரொடக்ஷன் ஹவுஸே இல்லையா? பிளஸ் லைக்கா பிளஸ் RKFI பிளஸ் மெட்ராஸ் டாக்கீஸ் பிளஸ் ரெட் ஜெயின் மியூசிக்னு வரலாம். ஒரு பெரிய ஓகே, அடுத்த ரெட் அப்ப ஜெயின் பிரச்சனை இல்ல. மியூசிக் RKFI உள்ள இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்ல. பிரகாஷ் ப்ரோ 40 வருஷத்துக்கு அப்புறம் தானே சேர்ந்து? ஆமா, இதை வந்து இன்னும் 2-3 காம்பினேஷன் பல வருஷம் கழிச்சு சேருது. ஒன்று இல்லை இது சேருது அவ்வளோதான். சர்ப்ரைஸாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் சர்ப்ரைஸாக இருந்தால் நல்லா இருக்கும். டூயல் ஹீரோ யாரு நம்ம ப்ரோ? பாட்டு எல்லாத்தையும் 40 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லியாச்சு. அபூர்வ ராகங்கள் டூயல் ஹீரோ தான். நிறைய காம்பினேஷன் சொல்றாங்க. பட் எல்லாம் உறுதியாகட்டும். உறுதியாகி அறுதியா கடைசி அறிவிக்கட்டும், பார்த்துக்கலாம். மாவீரன் ப்ரோ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க இந்த காம்பினேஷன் பத்தி. சொல்லலாம் மட்டும்தான் அது. எது ப்ரோ? நம்ம சூப்பர் ஸ்டார் மணிரத்னம். ஆமா, அது பேசி அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ப்ரோ. அதுக்கப்புறம் தான் நான் இப்ப சொன்னமே ஒரு க்ளூ. தெரியல. ஏன்னா 3 படத்தையும் சேர்த்து ஒரே நாள்ல டக்கு பேக் டு பேக் விடுவாங்களா, இல்லை முந்த நாள் எதுவும் ஸ்பெஷலாக விடுறாங்களாங்கிறதுலாம் பார்க்கணும். பார்ப்போம். ஜெயிலர் 2 ப்ரோமோ ஷூட் இப்போ இன்னைக்கு வந்து முடிஞ்சிருச்சா ப்ரோ? நாளை ஈவிபில முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கோவளம்ல முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ஈவிபில வரும். நாளைக்கு நாளை மறுநாள் 2 நாள் ஈவிபி ஸ்டுடியோஸ்ல ஷூட்டிங் இருக்கு. ஒரு பீச் செட்டப் மாதிரி ஒரு செட்டு, அதுல ஒரு செட்டு, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லைனர் செட்டு. அது பேர் என்ன, அது மாதிரி ஒரு ஷர்ட் போட்டுட்டு ஒரு இல்லை வரும். ஒரு லுக்கு பயங்கரமான ஒரு இது ஷூட் போயிட்டு இருக்கு. கூலி என்ன ப்ரோ நான் அப்டேட் வரும்? கண்டிப்பா சூர்யா 44 வந்துரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா சூப்பர் ஸ்டார் அப்டேட்டே இத்தனை வருது. கூலி ஏதாவது போஸ்டர் தான் மாவீரன் வருமா? ப்ரோ நாங்க சொல்றது இது ப்ரோ, அபூர்வ ராகங்கள் நினைத்தாலே நிற்கும் காம்போ. பிரகாஷ் ப்ரோ, அதுவா? உங்களுக்காக தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. அந்த விடாமச்சி சாங் எப்போ ப்ரோ வரும்? அது இப்பதான் சொன்னாங்க 10ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி. இந்த 2 தேதியில ஒரு தேதி வருங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு சொல்லி இந்த படத்துல ரொம்ப காலமா நம்ம கேட்டுட்டே இருந்தாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த படத்துல குத்துப்பாட்டு இருக்குமா, இந்த படத்துல ஒரு மாஸ் சாங் இருக்குமா, இது வந்து ஒரு கிளாஸ் படமாச்சு, இருக்குமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான ஒரு உறுதி பதில இப்ப சொல்லிடலாம். இந்த படத்துல அப்படி ஒரு பாட்டு இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் பீட் சாங் ஒன்று இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் சிங்கிளாவே வரலாம். மேபி ஒரு மாஸ் பீட் சாங், பயங்கரமான ஒரு சாங் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, வரும். ஷூட்டிங் எப்போ ப்ரோ போறாங்க? விடாமச்சி ஷூட் 7ஆம் தேதிக்கு மேல. சரி ப்ரோ. 7ஆம் தேதி நாளைக்கு. போன வாரம் வரைக்கும் ஜிபியூன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படியே விடாமுயற்சி ஜிபியை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன உலகம் இது, கலிகாலம். ஃபர்ஸ்ட் வர படத்தை மட்டும் பாத்துக்கிட்டு தான், அவ்வளவுதான். அதுதான் சிறந்த ஈவென்ட்ல கூட கேட்டாங்களே ப்ரோ ஜிபி அப்டேட்.
அவர் சொல்லவே இல்லை. இல்ல ப்ரோ, நம்ம பேஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அதான் காரணம். ஏன்னா அப்ப ஜிபி ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கிறனால ஜிபி பத்தி நிறைய கேட்டாங்க. இப்ப ஜிபி வரலன்னு ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடுச்சு. வரப்போறது விடாமுயற்சி தான். விடாமுயற்சி அப்படின்றது கேட்பாங்க ரசிகர்கள். அவங்க பாயிண்ட் ஆஃப் தான் கரெக்ட் தானே. இப்ப அது அப்படியே போறது இதுதான் வந்து நல்லது கூடாது. விடாமுயற்சிக்கு இதான் நல்லது. குட் பை டாக்லே மறக்கிறது தான் விடாமுயற்சிக்கு நல்லது. பிரகாஷ் ப்ரோ சரி, ஃபர்ஸ்ட் 69 ரெண்டு அப்டேட் பேருமே ஏதாவது சொல்லுங்க. பொங்கல் பஸ்ல ஏறாம போயிட்டாங்கன்னா என்ன ப்ரோ ஆகும்? என்னங்க? இல்ல நீயா நானான்னு இப்படி ரெண்டு பேருமே ஸ்லோவா வேலை பார்த்துக்கிட்டு எப்படி அவங்க தான் வருவாங்கன்னு ரெண்டு பேருமே பொங்கல் பஸ்ஸை விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டேன். விடாமுயற்சி விட மாட்டாங்க. விடாமுயற்சிக்கு உறுதிப்படுத்திட்டாங்க. அதுக்கான தேட்டர் அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு தப்பு விடாமுயற்சி டீம் பண்றாங்க அப்படின்னா அந்த ரிலீஸ் டேட் அபிஷியலா போடாததும் ஓவர்சீஸ் வந்து புக்கிங் ஆரம்பிக்காதும். இப்போ தெலுங்கு படங்கள் 3 படங்கள் இருக்குல்ல, அந்த 3 படங்களுமே ஓவர்சீஸ் புக்கிங் ஆரம்பிச்சாங்க, ப்ரீமியம் ஷோ போட்டாங்க. அதெல்லாம் பண்ணணும். அது 30 நாளைக்கு முன்னாடி பண்ணணும். அது கரெக்டாக இப்போ நாள் நெருங்கிச்சு, கரெக்டாக 30 நாள் வரப்போகுது. இப்பயே பண்ணாங்கன்னா தான் பெட்டர். அதான் நாளை மறுநாளுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணணும். அப்ப டைரக்டா வந்து விடாமுயற்சி ஷூட்டிங் தான் போறாரு 13ஆம் தேதி. அதுக்கு இடையில எங்கேயும் போல. விடாமுயற்சி ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து குட் பை டாக்லே போறாரு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், விடாமுயற்சிங்கிறது 7 நாள் என்னமோ தான். அது 5 நாள் என்னமோ அதிகபட்சம் திரிஷாக்கான போர்ஷன் தான். 2 அல்லது 3 நாள் தான் மேக்ஸிமம் வந்து ஏகேக்கான சீனா இருக்கும், அதை ஷூட் பண்றதுக்கான பேச்சுவர்க்கா இருக்கும். அதை முடிச்சிட்டாங்கன்னா அதுவும் பிளாஸ்பேக் போர்ஷன்லாம் டக்குன்னு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திரிஷா போர்ஷன் தான் எடுக்க வேண்டியது இருக்கு. இந்த பிளாஸ்பேக்ல திரிஷாக்கான போர்ஷன் நிறைய இருக்கு. அதை மட்டும் தான் 5 நாள் எடுப்பாங்கன்னா மொத்தமாக ஒரு 7 நாள்னா அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே படம் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. டிஐ ஒர்க்ல இருந்து எடிட்டிங் ஒர்க்ல இருந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. அந்த 7 நாளுக்கு எடுத்ததுக்கான எடிட்டிங்கும் அதோட டிஐ ஒர்க்கும் பண்ணி படத்தோட கொடுத்துட்டோம்னா அனிருத்தில் கொடுத்தோம்னா டைம். பிரகாஷ் ப்ரோ, அந்த பிகைன் ரூட்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களே, அதை வருது நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்மா? அவரு ஒவ்வொரு படமும் பேசுறாரு. ஹைப் ரொம்ப ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு பண்றதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. லிஸ்ட்ல இருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு தடையும் அவரே சொன்னார்ல ஒரு இதுல, அதாவது சேர்சா படத்துக்கு பண்ணும்போது இவருக்கான வாய்ப்பு வந்துச்சு. ஆனா அந்த படம் நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோங்கிற பட்சத்துல நான் இதுவா அதுவான்னு போச்சு, நான் அதுக்கு போயிட்டேன். அதனால எனக்கு அந்த படம் பண்ண முடியாம போயிடுச்சுன்னாரு. எப்பவுமே அது ஒரு இருக்கு, 2 வாய்ப்பு கிடைக்கும் போது ஏதாவது ஒன்று பயன்படுத்தும் போது இருக்கிற சிக்கல், அந்த சிக்கல் தான் இது. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ஜி. பிரகாஷ் ப்ரோ, 69ல இருந்து ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சொல்லுங்க ப்ரோ. எதுவுமே சொல்ல நீங்க. அதான் ஃபர்ஸ்ட் லுக் வருதுன்னு சொல்லிட்டாரு ப்ரோ. அது நானே சொல்லிட்டேனே, என் பிறந்த நாள் இதான் வரப்போகுதுன்னு. புதுசா ஏதாவது சொல்லுங்க. புதுசா படம் வரதுக்கு இன்னும் அக்டோபர் இருக்கு ப்ரோ, இன்னும் நேரம் இருக்குல்ல. எங்களுக்கு கண்டென்ட் வேணா படத்துல ஏதாவது சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேனுங்க, அனிருத் படத்துல ஒரு பாட்டுக்கு ஆடுறாரு. விஜயோட கட்சி சின்ன மோதிரமா அது கட்சிப்ல வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் சொல்லிருக்கேன். நான் என்ன சொல்றேன், எக்ஸ்க்ளூசிவா சொல்லுங்க. நீங்க சொல்லி எனக்கு தெரிஞ்ச 2-3 வாரம் இருக்கும். புதுசா ஏதாவது சொல்லுங்கன்னா இவளை ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா படம் வந்து 4 நிறையா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச எனக்கு தான் கேட்கலையா? யாருக்குமே கேட்கல போல. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ பேசுறது கேட்கவில்லை. நல்ல வேலை, எனக்கு தான் பக் ஆயிடுச்சு நினைச்சேன். சுத்தமா கேட்கலங்க, இவ்வளவு நேரம் பேசுறேன். இப்பதான் கேக்குது. எதுல இருந்து எதோட விட்டாச்சு? மறுபடியும் புதுசா ஏதாவது அப்டேட் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்க ஏதோ ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. சுத்தம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க, 11 மாசம் இருக்குன்னு ரிலீஸ் டைம்ல. 2வது தெரியாத விஷயம் தெரிஞ்ச மாதிரி காமிக்க நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்டேட் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் மற்ற படத்தை விட. அதனால வந்து அதுல தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கல ஒரு யூஸும் இல்லை. தெரிஞ்சா சொல்றேன் கண்டிப்பா, இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். செகண்ட் லைன் குட் சவுண்ட்ஸ் குட் பெட்டர். சசிகுமார் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்குது? யாராவது சண்டைக்காச்சும் வாங்கய்யா. புஷ்பாவை யாராச்சும் ரோஸ் பண்ணுங்கய்யா. ரொம்ப அமைதியா இருக்கு. இதுக்குதான் பரணி வேணுங்கிறது. பரணி இருந்தாதான் குரூப்பே கலகலப்பா போகுது. நான் பேசுறது யாருக்குமே கேட்கல. கேக்குது ப்ரோ. நான் மனோஜ் பேசுறது கேக்குதா? கேக்குது. இல்ல ப்ரோ, இந்த வேரிஸ் புஷ்பா விட்டாங்களே, அது 3க்கான லீடா இருக்குமா?
அந்த பாம் பிளாஸ்ட்க்கு அப்புறம் எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிட்டு போனா புஷ்பா பார்த்தா அப்படியேதான் தோணுது. தான் சொல்றேன். வராது ஓகே அந்த 3 மாதிரி. பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தப்ப அதுல ஒரு பெரிய சிக்கல்லாம் இருக்கு. என்னன்னா வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்லேயே அல்லு அர்ஜுனுக்கும் டேரக்டருக்கும் சண்டையாச்சு. அப்புறம் அல்லு அர்ஜுனுக்கும் ப்ரொடியூசருக்கு சண்டையாச்சு. அப்புறம் ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் சண்டையாச்சு. இப்போ மும்முனை சண்டையா போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவன் நிறைய கதையை மாத்தினதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அது போக வந்து அவன் நல்லவனா மாதிரி ராபின் ஹுட் மாதிரி எடுத்து நல்லவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி இருந்து தலைமறைவா இருக்க மாதிரி கதை இருந்திருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் கதையெல்லாம் மாத்தி இப்படி கொண்டு வந்து முடிச்சுக்கிறாங்க போல இருக்கு. இதுதான் உண்மை. இதுல பார்ட் 3 எல்லாம் வராது. டைம் பாஸ் பிளேஸ்ல ஏதோ சொல்லியிருந்தாங்க, ஏதோ டெபியூட்டி சிஎம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. இப்போ அதை வச்சா பவன் கல்யாணம் தாக்குற மாதிரி இருக்கும், அதான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க கதைன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியா? அது தெரியல. ஆனா கதையை சேஞ்ச் பண்ணிருக்காங்க நிறைய, அது தெரியும். அதுதான் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டேன். நிறைய சொல்ல விரும்பல. எதுக்காகனா ஒரு படம் பார்த்தோம் பிரகாஷ் ப்ரோ. இல்ல கேக்குதா நான் பேசுறது? ரீமேக் ரைட்ஸ் என்ன ப்ரோ ஆச்சு? இல்ல எனக்கு என்னன்னா இன்னைக்கு ரொம்ப இதா அப்செட் ஆகுது. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனா பேசுறது கேக்குதா இல்லைன்னு தெரியல. எனக்கு ரொம்ப இதா இருக்கு. ப்ரோ பாதிக்கு மேல கட் ஆயிடுது ப்ரோ பேச பேச. எனக்கு வேற பக்கா இருக்கிறங்காட்டி உண்மையாலுமே யார் பேசுறதும் கேட்கல, இல்ல மொத்தமாவே அப்படிதான் இருக்கானு வேற தெரியல. நம்ம பாட்டு பேசிட்டு இருக்கோம், அதுக்கு நம்ம என்ன பேசணுங்கிறத முழுக்க சொல்லல, முழுக்க கேட்கலங்கிற மாதிரி இருக்கு. பாதிக்கு மேல கேட்க முடியாம போயிருது உங்களுக்கு. ரீமேக் ரைட்ஸ் விடாமுயற்சி அந்த பிரச்சனை என்னாச்சு? அதான் அவங்க டீமே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களே, அவங்க அப்படி ஒரு நோட்டீஸே வரலையா? ஒரு மாத்தி வலைபேச்சு அனுப்பிச்சிட்டாங்களோ? பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க பிரதர். நல்லா இருக்கேன். நேற்று காலக்கான புஷ்பா 2 பார்த்துட்டு வந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ மட்டும் யூடியூப்ல போட்டுருந்தீங்க, சொல்லுங்க என்னாச்சு? ஐயோ, எனக்கு செகண்ட் ஹாஃப்லாம் ரிவ்யூ போடுறதுக்குலாம் சுத்தமாகவே ஐடியா இல்லை ப்ரோ. ஈவன் ஸ்பேஸ்னே வந்து என்னன்னா டிஸ்கஸ் பண்ணுற மைண்ட் செட்லேயே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு வந்து என்னன்னா ஏன் அந்த படத்துக்கு இவ்வளோ வந்து என்னன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னே சர்ப்ரைஸாக இருக்கு இன்ன வரைக்கும். நீங்கள் ஒன்று சொன்னீங்க தெரியுமா? அப்போ சாரி குறுக்க வரேன்னு படத்துக்கு நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச 2-3 நல்ல சர்க்கிளில் நல்ல ரிவ்யூ பண்ணுறவங்களே திடீர்னு அது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் போடுறப்ப எனக்கு டவுட் வந்து இல்லை. எக்ஸாக்ட்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஷூட் ப்ரோவும் சரி, நேற்று ஸ்பேஸ் வந்து என்னென்னா காலையில் தான் யூடியூப்பில் கேட்டேன். அவர் தோழர் பேசினதாக இருக்கட்டும், விஷால் பேசினதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னென்னா எனக்கு நிஜமாவே நமக்கு தான் படம் பிடிக்கலையா இல்லை படம் உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்லாம் கூட கொஸ்டின் வந்து என்னென்னா எனக்குள்ளே ஓடிட்டு இருந்தது மைண்டில். ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு ப்ரோ சீரியஸ்லி. தேட்டர்லேருந்து எப்படி இந்த படம் வந்து என்னன்னா இவ்வளோ பெருசாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுவே தமிழில் யாராவது ஒருத்தவங்க இதை பண்ணியிருந்தாலே வந்து என்னன்னா இந்த நேரத்துக்கு என்ன சொல்கிறது 2 நாளும் பயங்கரமாக அந்த ட்விட்டர் சந்தை பயங்கரம் பரபரப்பாக இருந்திருக்கும். ஆனால் வெளிப்படம்ன்றப்போ மட்டும் எப்படி தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையும் எப்படி தான் ஏற்றுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ, எல்லாருமே அந்த புஷ்பா கேரக்டரோட கொஞ்சம் ஒத்து போயிட்டாங்க ப்ரோ. அது புஷ்பா கேரக்டர் தான். இதே அல்லு அர்ஜுன் வந்து இப்ப அடுத்த படம் அந்த ஒரு படத்துல வந்து இதே மாதிரி பண்ணார்னா ஏத்துக்க மாட்டாங்க. அதுதான் ரியாலிட்டி. அங்க புஷ்பாங்கிற கேரக்டரும் ராக்கி பாய்ங்கிற கேரக்டரும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இருக்கு. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதுதான் இங்க இது உண்மையாலுமே இருக்கிற ரீசன். இதே வந்து நம்ம பண்ணியிருந்தோம்னா நம்மளே வந்து அந்த கேரக்டரா பார்க்க மாட்டாங்க, நம்ம ஹீரோவா பார்ப்பாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அந்த கேரக்டரா பாக்குறது. இப்ப கங்குவால பண்ற கங்குவாவா பாக்குறதுல, வேட்டையன்ல பண்ற அதியன் அந்த கேரக்டரா பாக்குறதுல, அது ரஜினி சாரா பாக்குறாங்க, சூர்யாவா பாக்குறாங்க. ஆனா தெலுங்கு, கன்னடா எல்லாருமே வந்து அந்த கேரக்டர் கேஜிஎஃப்ல ராக்கி பாய். பிரபாஸ் வந்து பாகுபலியில வர பாகுபலியா தான் பாப்பாங்க. அதுதான் இங்க இது. அப்படிதான் மைண்ட் செட் ஆயிருக்காங்க ப்ரோ, ரியல் மைண்ட் செட். எனக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னன்னா எனக்கு ஆகவங்கலாம் பிடிக்கல பிரச்சனை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் செம்மையா இருந்து, பட் எனக்கு அது ஒரு டீசென்டான ஒரு படமா தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்குறப்ப தோணுச்சு. ஈவன் செகண்ட் பார்ட்டுக்குலாம் நான் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் காலையில் அந்த ரிவ்யூஸை பேஸ் பண்ணி தான் ஈவன் நான் போன தேட்டர் வந்து என்னன்னா அவைலபிளாக தான் இருந்துச்சு டிக்கெட்ஸ்லாம். அந்த ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சென்னையில் தேவி கருமாரின்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டரில் தான் நான் வந்து என்னன்னா டிக்கெட் எடுத்து வந்து என்னன்னா போனேன். பட் ஆனால் எனக்கு செகண்ட் பார்ட் இவங்க கொடுத்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ்க்கு வந்து என்னன்னா அப்படியே கான்ட்ராஸ்டாக தான் இருக்கு. லைக் அந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் இருக்கட்டும், இன்ட்ரோடக்ஷன்லேருந்து அப்படியே அது போன விஷயமா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ஏதோ வந்து என்னன்னா லைக்
நான் ஒன்று நினைச்சது வேற, இந்த ரிவ்யூஸ்லாம் நினைச்சு ஓகே அப்போ நம்ம நினைச்சதுதான் தப்பு போல இருக்கு, படம் நிஜமாவே நல்லா பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சா அது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு மினி கேஜிஎஃபோட ரூரல் வெர்ஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரே ஒரு படம் கேஜிஎஃப்னு 2018 வந்ததும் போதும் எல்லாருமே கேஜிஎஃப் மாதிரி பண்ண ட்ரை பண்ற மாதிரியே எனக்கு தோணுது. எல்லாரும் அதே பேட்டர்ன்லேயே ஃபாலோ பண்ணி எல்லா இண்டஸ்ட்ரியுமே எனக்கு தெரிஞ்சு மொக்க வாங்கிட்டாங்க. ஈவன் அந்த சாண்டல்வுட் இண்டஸ்ட்ரியுமே கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் எடுக்கலாம் சொல்லிட்டுலாம் எனக்கு தெரிஞ்சு மொக்க வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படமும் ஃபீல் ஆச்சு. அப்படியே கேஜிஎஃப் மாதிரியே ஒரு பேட்டர்னில் எடுக்கணும். இப்போ நீங்கள் கேஜிஎஃப் 1 எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பேஸில் போகும், திடீர்னு கொஞ்சம் ஹை மூமெண்ட் போகும், மறுபடியும் ஒரு ஸ்லோ பேஸ் போகும். கேஜிஎஃப் 2 அப்படி இருக்காது. ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ்பமான சீனோ இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு சீனோ வந்துட்டே இருக்கும். இவங்க அதையே வந்தோன்னா நம்ம படத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்னு ஃபாலோ பண்ணி ஹரிபரியாக எல்லாத்தையுமே வேகமாக பண்ண மாதிரி தெரிஞ்சது. இன்னும் கொடுமை என்ன அப்படின்னா படத்தில் 3 மணி நேரம் 20 நிமிஷம் உட்கார வச்சு நம்மளை நோகடிச்சது பத்தாதுன்னு லாஸ்ட் எண்டு கிரெடிட்ஸ் மட்டும் அவ்வளோ வேகமாக எவனுக்காக அது போகிறானுங்கன்னே தெரில. ஏன்னா நீ கொடுத்த ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷத்தில் நீ கொடுத்த எப்படியும் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக தேவையில்லாத சீன்ஸ் இருக்கும், கட் பண்ணி தூக்கி போடுற மாதிரி. அதில் ஒரு 5 நிமிஷம் வந்தேன்னா இந்த கிரெடிட்ஸ்க்கு நீ ஸ்பெண்ட் பண்ணியிருந்த அப்படின்னா வேலை செஞ்சவனாவது அட்லீஸ்ட் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனோட போவான், ஃபேமிலியோட வந்திருப்பான், பார்க்க வந்திருப்பான், இந்த மாதிரி என் நேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டானா அவனால் பேரை பார்க்க முடியுமான்னு தெரியாது. ப்ளஸ் எப்படி ஒரு விக்ரமன் படம் மாதிரி ஒரு எண்டுக்கு வராங்க, கல்யாணம்லாம் வந்தோன்னா ஸ்மூமாக நடந்துட்டு இருக்கு, ஃபேமிலி ரீயூனியன் ஆகுறாங்கன்னு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளிஷியாக ஒரு பொக்கையை வச்சுட்டு ஒரு தேர்ட் பார்ட்டுக்கு இன்ட்ரோ கொடுக்குறதெல்லாம் எந்த வகையில் வந்தோன்னா என்கேஜிங்காக எல்லாருக்கும் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு சுத்தமாக இல்லை. இது என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு அல்லு அர்ஜுன் மேலேயோ இல்லை அந்த படத்து மேலேயெல்லாம் எந்த வன்மமும் இல்லை. எனக்கு பர்சனலாக இந்த படம் வந்தோன்னா இவங்க எல்லாருமே பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அதுவும் ரைட்டிங்லாம் பற்றி பேசுகிறாங்களா, ஸோ எனக்கு சீரியஸ்லி புரியல. என்னடா ரைட்டிங் பார்த்தாங்க இல்லை நமக்கு தான் மேபி சினிமா பார்க்க தெரியலையா அப்படிலாம் நேற்று ஒரு கன்ஃபியூஸில் இருந்ததுனால தான் நான் பெருசாக சோஷியல் மீடியாக்குள்ளேயும் ஸ்பேஸ்க்குள்ளேயுமே அவ்வளோ வரல. காலைல ஸ்பேஸில் கேட்குறப்ப தான் சரி ஓகே ஒரு சில பேர் நம்ம ஒப்பீனியனில் இருக்காங்க, மேபி இன்னைக்கு போனால் டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை இன்னைக்கு முடியலன்னா எப்போ போகிறோமா அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். அதுதான் ப்ரோ, இப்போ ரைட்டிங்ன்றதை தாண்டி இது வந்து கமர்ஷியல் மாஸ் மசாலா அவ்வளவுதான். அதுதான் இது கமர்ஷியல், அது லாஜிக்லாம் பார்க்காம நம்மளுக்கு வந்து ஒரு 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 பேக்கேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அவங்க நல்லாவே பண்ணிருக்கலாம். அது இன்னும் கொஞ்ச நேரம் வந்து மேபி ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போடுறதால ஒன்றும் இதுவாயிருக்க போறது கிடையாது. அது அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே எல்லாருக்குமே அது ஃபீல் ஆச்சு. என்னடா அந்த எண்டு கிரெடிட்ஸ் எப்படி இருந்ததுன்னா நம்ம ஃபோனில் ஏதோ பிளேபேக் ஸ்பீடு 2ல வச்சு ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது பாட்டுக்கு வேகமாக போயினே இருக்கு. இவ்வளோ சீன்ஸ் வந்து என்னன்னா அந்த ராஷ்மிகா மந்தனாவும் இவங்களுக்கும் நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சீன்ஸ்லாம் நிறைய வரும். அந்த சீன்ஸில் ஏதாவது ஒன்று ரெடியூஸ் பண்ணி இங்கே வந்தோன்னா இது பண்ணியிருந்திருக்கலாம். முக்கியமாக எனக்கு இது ஒரு சிஎம் ஆகிறாரு பார்த்தீங்களா, ஒருத்தர் சிஎம் ஆக்குறாருல, அப்போவே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட படம் வந்து என்னன்னா முடிஞ்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து என்னன்னா இவங்களே ஃபோர்ஸ்ஃபுல்லி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு உள்ள வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்ட்ரோடக்ஷனும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ, இப்படிலாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, தேட்டரே நிசப்தமாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஒரு மாலில் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த தேட்டரில் நான் பார்த்துட்டு வெளில வரப்பெல்லாம். இன்டர்மிஷனில் ஒரு சீன்ஸ் வரும்ல, அந்த சீன்ஸுக்கு மட்டும் அப்பப்போ வந்து என்னன்னா ஹைலைட் ஆகும். அந்த இன்டர்மிஷனுக்கு அப்புறம் ஒரு சேசிங் சீன் வரும், அதுக்கும் கொஞ்சம் என்னென்னா ஒரு சவுண்ட்ஸ் இருந்ததே தவிர மற்றபடி நிசப்தமாக தான் இருந்தது. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக ஒரே ஒரு விஷயம், கோலிவுட்டில் இது மாதிரி பண்ணால் ஏற்றுக்கவே மாட்டுறாங்க. எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஷோலேயே அடித்து அதை உட்கார வச்சோன்னா அந்த படத்தை வந்து என்னென்னா பரீடே பண்ணிடணும்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இதுவே வேறு எந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணாலும் சரி அதை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க, அதுவும் நம்ம ஆளுங்களே கொண்டாடுறாங்கன்றப்ப தான் புரியல சீரியஸ்லி. சிம்பிள் ப்ரோ, நம்ம இதெல்லாம் அந்த மாதிரி படங்கள் வந்து இது முன்னாடி எடுக்கிறது இல்லை, எடுத்ததும் இல்லை. நம்ம ஒரு மைண்ட் செட் எப்படி வரும் பார்ப்போம்னா, இது ஒரு தெலுங்கு படம் டப்டிங்க, ஓகே தெலுங்கு மூவிஸ் எப்படி இருக்கும், மாசா இருக்கும், ஒரு ஆக்ஷன்லாம் வந்து அவங்க லாஜிக் பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அது என்ஜாய் பண்றாங்க. இதுதான் ரீசனே. நீங்க ஒரு பாலையா படம் போய் பாக்குறீங்கன்னா நீங்க இந்த மாதிரிலாம் நம்ம பேச மாட்டோம், ஏன்னா பாலையா படம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மைண்ட்ல இருக்குல்ல. அதே மாதிரிதான் தெலுங்கு படம் வந்து இப்படிதான் இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்னால்தான் அது வந்து எல்லா இதுலயுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. இதுதான் ரீசன். மேபி அது நம்ம தமிழ் படங்கள் இப்படி நம்ம இவ்வளவு இதெல்லாம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தமிழ் படங்களுக்கு அந்த மாதிரிதான் இருக்கும். சேம் தெலுங்குலயுமே வந்துட்டு ஒரு படத்தை வந்துட்டு மலையாள ஸ்டைல எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், ஸ்லோ பர்னிங்கா எடுத்தாங்கன்னா அங்கேயுமே வந்து அந்த படத்தை வந்து போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இது ஒரு மாஸ் இல்ல, ஒரு இது இல்ல, ஃபயர் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அங்க பெருசா பர்ஃபார்ம் பண்ணாம இருக்கும். ஸோ அந்தந்த நேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி படங்கள் வந்து மாறும், ஆடியன்ஸுமே மாறுவாங்க. கரெக்டு தான் ப்ரோ. ஆனா இனிமேதாவது இவங்க இதெல்லாம் மாத்திக்கணும்.
தொடர்ந்து அந்த தெலுங்கு படம் மாதிரியே லோக்கலாவே எடுத்துட்டு இருக்காம பேன் இண்டியான்றப்ப அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி கொஞ்சம் எடுக்கணும். இவங்க எப்படி ப்ரோ எடுத்தாலும் ஓடிடுதே, அப்புறம் எப்படி பார்ட் 3 மாத்திக்குவாங்க? கண்டிப்பா வருமா? பார்ட் என்ன 3 வரக்கூடாதுன்னு தான் நான் பார்ட்டி நினைக்கிறேன். பார்ட் 3 மாத்திரம் இல்லையா? கண்டிப்பா வருமா? அது விடுங்க. இப்போ தெலுங்கு படம் கிடையாது, அது தெலுங்கு படம் தாண்டி அது அவங்க விஷுவலா நிறைய காட்டியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க வந்து செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு கிராண்ட் மேக்கிங்ல வந்து இப்போ ஒரு பாட்டு கூட வந்து அதுக்கான அவ்வளோ ஆட்களை வச்சு அவ்வளோ இது பண்ணி ஒரு விஷுவல் பயங்கரமா காட்டியிருக்காங்களே. அது 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 வந்து நெக்ஸ்ட் லெவல் படத்தை வந்து கொண்டு போகுது. இன்னொன்னு இப்ப இந்த லாஜிக் அதெல்லாம் முன்னாடி இருந்தே பாலிவுட்ல எல்லாம் வந்து பெருசா லாஜிக்லாம் வந்து அவங்களுமே வந்து பெருசா இது பண்ண மாட்டாங்க. அந்த கல்ச்சருக்கு வந்து அவங்களுமே வந்து அதனால இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து அங்க எடுக்கும்போது அவங்களுமே கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ராப்பரா லாஜிக்கோட ஒரு படங்கள் நம்ம வந்துட்டு ஒரு அக்யூரேட்டா எடுத்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல 1000 கோடி பண்ணாது. இதுதான் உண்மை. அப்படி பண்ண படங்கள் டங்கால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. டங்கல் தாண்டி அந்த மாதிரி எந்த படங்களும் வந்து ஒரு மேபி பாகுபலி ஆச்சு வந்து ஒரு ஹிஸ்டரி, அது வந்து ஹிஸ்டரின்ற தாண்டி ஃபிக்ஷனல் ஹிஸ்டரி, அது ஒரு பீரியட் ட்ராமான்னு காட்டும் போது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு லாஜிக்கலா நம்மளுக்கு நல்லா பிடிச்சது. பட் இது இந்த மாதிரி கிரைட்டீரியாவும் வரும். இந்த மாதிரி ஒரு பண்றதுக்கு ஏன் KGF 2 எடுத்துங்க, அது லாஜிக்லாம் பெருசா கிடையவே கிடையாது. KGF 1மே அப்படிதான், லாஜிக் கிடையாது. அது 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 லாஜிக்லாம் இல்லாம தான் அந்த படமும் வந்து KGF 2 எடுத்திருக்காங்க. இல்ல எனக்கு அது புரியுது ப்ரோ. ஆனா கேஜிஎஃப் எடுத்துக்கோங்களேன், லாஜிக் இல்லைனாலும் எமோஷன் பயங்கரமா உங்களுக்கு ஒர்க் ஆகும். கிளைமேக்ஸே எடுத்துக்கோங்களேன், கிளைமேக்ஸ் ஃபைட்லேயே வந்து என்னன்னா அந்த ஒரு விஷயம் வந்து என்ன நடக்குது இல்லை அவருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. அதுதான் ப்ரோ, எல்லாருக்குமே வந்து எல்லா மூவியும் ஒரே மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த படத்துல வந்து மாஸ் வந்து அதிகமா வச்சிருக்காங்க. அது மாஸ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப கொண்டாடுறாங்க. எனக்கு என்னமோ நம்ம வந்து மேபி அது நம்மளுக்கு இவ்வளவு வச்சனால நம்மளுக்கு பிடிக்கலையோ இல்லமோன்றலாம் வந்து நம்மளோட ஒப்பீனியனாவே இருந்துட்டு போயிடும். பட் ஆனா நிறைய பேர் வந்து இவ்வளோ ஒரு மாஸ் ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து எனக்கு வந்து பயங்கரமா பிடிச்சிருந்துச்சுன்ற மாதிரி தான் வந்துட்டு இன்ன வரையுமே வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. அதாவது நம்ம என் சர்க்கிள் என் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அப்படின்னும் போது வந்துட்டு மேபி நம்மளுக்கு வேணா வந்து இந்த படங்கள் வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் வந்து இவ்வளோ சீன்ஸ் வந்து நம்மளுக்கு வேணா வந்து அது பெருசா இல்லாம இருக்கலாம். ஆனா மத்தவங்க எல்லாருக்குமே வந்து அது நிறைய மெஜாரிட்டி ஆஃப் நம்மளுக்கு பிடிக்கும் போதுதான் வந்துட்டு அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணும். இந்த படம் அப்படிதான் அந்த மாதிரி கேட்டகரியில ஃபாலோ ஆயிடுச்சு. பட் ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல இல்ல ப்ரோ. ப்ரோ, அதுதான் சொல்றேன். அது எப்படி ப்ரோ லாஸ்ட் ஒரு ஒருத்தன half an hour கையையும் கட்டிட்டு காலையும் கட்டிட்டு வாயை வச்சு அதுதான் மட்டுமே சொல்றேன்ல, ஒருத்தனால ஃபைட் பண்ண கடைசி முடியும். ஒரு 30-40 நிமிஷம் வந்து படத்துக்கு வந்து அதுதான் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லெட் டவுன் ஆயிருக்கு இந்த படத்துக்கு பொறுத்த வரையும். பட் மத்தபடி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க பெரிய லெவல்ல. அந்த பொண்ணை கடத்துற சீன் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வந்திருக்கணும் நியாயமா பார்த்தா. இந்த சூப்பரா இருந்துச்சு அந்த சீன்ல. அந்த துப்பாக்கியோட ரூம் விட்டு வெளியே வர்றது, போய் டிவி சேனல்லே மிரட்டுறது, பேட்டி கொடுக்கறது, அதெல்லாமே நல்லா இருக்கு. ஆனா அது அந்த இடத்துல வர வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் ஆனா உண்மையிலேயே வந்து ஹீரோட அந்த இன்ட்ரோ சீனா துப்பாக்கியோட அப்படி வந்து போயிருக்கணும். இல்ல அந்த கன்ஸோட வந்துட்டு வெளியே வந்தது சீன்லாம் வந்து உண்மையிலேயே வந்து வேற ஒரு மாஸ் சீன் தான். அது ஒத்துக்குன்னு ஆகணும் நம்ம. நான் நிஜமா உங்களை தான் ப்ரோ நினைச்சேன். இவர் பயங்கரமா புஷ்பாவுக்கு வந்து என்ன ஃபேனா இருந்தாரு. இவர் எப்படி முதல்ல அந்த படத்தை வந்து பார்த்துட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைச்சிருந்தேன். நேற்று நீங்க எது ஸ்பேஸ்ல பேசுனீங்களா, டிஸ்கஸ் பண்ணீங்களா? அவரும் ஆவரேஜ் தான் சொன்னாரு. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ ஏதாவது பேசுங்க ப்ரோ, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சுவன் ப்ரோ ஒருத்தர் புதுசா வந்து ஏதோ டவுட் கேட்கிறாரு. ஒரு நிமிஷம், ரோலெக்ஸ்னு. டவுட் எல்லாம் இல்ல ப்ரோ. அந்த 45 நாள் ஒரு புக் படிச்சிட்டு இருந்தாருன்னாரு கண்டெய்னர்ல, எப்படி ப்ரோ அது? கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணுங்க ப்ரோ. நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ரோ. சாயங்காலம் நைட் ஷோ போயிட்டு கேட்கல, என்ன மாத்திரை கொண்டு வந்தாருன்னு கேட்கல, சாப்பாடு கொண்டு வந்தாருன்னு கேட்கல, மத்த எது மூச்சு காத்து கேட்கல. இதை கேட்குறீங்களே புக்கு படிச்சத, அதுலயும் கடைசியா கனவா நிஜமா அடுத்த பாட்டுக்கான சீனா எதையுமே சொல்லல. எல்லாத்தையும் விட்டு இந்த கேட்குறீங்க. அதாவது பெரிய பில்டிங்ல உங்களுக்கு அந்த ஒரு குறை தான் இருக்கா? ரெண்டாவது அது எல்லாத்தையும் தாண்டி நேற்று முன்னாள் பேசும்போதே ஒரு படத்தை பார்த்தோம், நிறைய குறைன்னு மொத்தத்தையும் பேசி முடிச்சிட்டோம். நிறைய பேச நம்ம அவர் அதை பத்தி கேட்டாரா ப்ரோ? நான் நீங்க ஏதோ ஒரு பேர் சொல்லாத ஒரு புக் படிச்சிட்டு இருந்தீங்களா, அதை பத்தி சொல்றாரு. பிரகாஷ் ப்ரோ, அடுத்த பாட்டுக்குரிய சீனா இருந்தா அடுத்த பாட்டுலயே அதையும் சேர்த்து வச்சிருக்கலாம்ல. எதுக்கு 3.5 மணி நேரத்துல
ஒரு 20 நிமிஷமாவது கம்மியா இருந்திருக்கும்ல. 3 மணி நேரம் தான் இருந்திருக்கும்ல. அடுத்த பாட்டுக்குரிய சீன் எதுக்கு இந்த பாட்டுல வைக்கிறாங்க? என்னமோ மாசுன்றாங்க. எனக்கு என்ன ஒரு மாசுன்னு தெரியல. மாசுன்னு இல்ல ப்ரோ, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து காலையில நான் எந்திரிச்சோன்னே என்னால ரிவ்யூஸ் பார்க்காம இருக்க முடியல. நான் பார்த்தப்போ என்னன்னா அந்த சத்தாரா சீன் இருக்கும்ல, அந்த லேடி கெட்டப்ல ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார்ல, அந்த சீனை வந்து என்னன்னா எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தாங்க. அது பயங்கரமான கொலை மாசு, அல்லு அர்ஜுனுக்கு நேஷனல் அவார்டே கிடைக்கணும் அப்படி இப்படின்னு. நான் ஓவரா வேற எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். அது ஏன் தப்பு தான் ஆக்சுவலா. சரி பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து என்னன்னா வரதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லென்த்தா போயிருந்தது. அந்த சீன் முடிகிறப்போ அது ஒரு பாட்டோட முடியுது. தென் எகைன் இன்னொரு பாட்டு வருது. எகைன் அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஃபைட் வருது. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துக்குள்ளே எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமாவது வந்தனா அவங்க சுத்திட்டு இருந்திருப்பாங்க. நானும் அதான் சொன்னேன். அந்த கரெக்டா? கோயில் போர்ஷனே சரியா 1/2 மணி தப்பான்னு நேரம் சொல்றேன். போகுது. அது அந்த சிம்பிளா ஒரு பொண்ணோட ஃபைட் டு 10 அது ஒரு மினிட்ஸ்ல முடிக்க வேண்டிய 1/2 மணி சீன் நேரம் ஆக்சுவலா. போகுது. 2 பாட்டு ப்ரோ, ஒரு பாட்டு இல்ல 2 பாட்டு ப்ரோ. அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலா ஏதோ ஒரு இழுத்துட்டாங்க டிவோஷனல் ப்ரோ. மாதிரி ஒரு பாட்டு வந்தது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பழைய பாட்டு லைக் ஒரு மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு பாட்டு ரொமான்டிக் சாங் ஒரு பாடியில கட் பண்ணி அங்கேயே ஒரு பாட்டு வருது. தென் அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைட் வருது. அந்த ஃபைட்டும் கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது பெருசா. ஸோ அந்த ஃபைட்டை மட்டுமே எனக்கு தெரிஞ்சு வச்சிருந்துருக்கலாம். 2 பாட்டை கட் பண்ணி, இல்ல ஏதாவது ஒரு பாட்டோட பெர்ஃபார்மன்ஸோட நிப்பாட்டி இருக்கலாம். அடுத்த 2 விஷயத்தையும் நிப்பாட்டிட்டு. இல்ல ப்ரோ, அந்த சீன்லயே ஃபேமிலியோட சேர்ற மாதிரி வச்சிருந்திருக்கலாம். தேவையில்லாம கடைசியில வில்லன் பட கிளைமேக்ஸ் மாதிரி கிரணை தூக்கிட்டு போய் கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி இந்த படத்துலயும் கட்டி போட்டு வச்சு ரேப் பண்ண போறேன் அப்படின்னு. இது என்ன 1990s ஒரு கிளைமேக்ஸை தூக்கி வச்சிருக்காங்க. என்ன மாஸ் இல்ல அப்படி வச்சாதான் அப்புறம் காந்தாரா கிளைமேக்ஸ் வைக்க ட்ரெயின்ல நடக்கிற முடியும். கதை அதனால வச்சுட்டாங்க. அதை வச்சாதானே காந்தாரா கிளைமேக்ஸ் வைக்க முடியும். அந்த கேரக்டர் வச்சுதான் நார்த் இந்தியால அட்ராக்ட் பண்றதுக்கு வச்சிருந்தாங்க. வில்லன் படம் வந்தப்பயே அந்த கிளைமேக்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. படமே நல்லா இருந்தாலும் என்னடா கிளைமேக்ஸ் வச்சிருக்கீங்க, இப்படி போய் தூக்கிட்டு போய் எந்த காலத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தூக்கிட்டு போய் கடத்திட்டு போய் அது ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி அதுவும் அங்க ஒரு ஃபைட்டு. என்ன நம்ம மண்டையே வலிக்குது ப்ரோ வெளியே வரும்போது. தெலுங்கு படத்துல ஹீரோயினை கடத்திட்டு போறது இந்த படத்துல முன்பா நடக்குது. எனக்கு தெரிஞ்ச வைகுண்டபுர கிளைமேக்ஸுமே கிட்டத்தட்ட இதுதான். அவங்களோட டார்கெட் யார் தெரியுமா? இந்த போஜ்பூரி ஆடியன்ஸ் தான், அந்த பீகார் அந்த மாதிரி ஆடியன்ஸ் தான். அங்கதான் அந்த மக்கள் ரசிப்பாங்க. அதுக்காக தான் அந்த காந்தாரா மாதிரி எஃபெக்ட்ல அந்த ஜத்தாரா சீனை கொண்டு வந்தாங்க. அந்த ஜத்தாரா கேரக்டர், அந்த சாங், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லயே அதே கெட்டப் மாத்தி விட்டாங்க. அது தேவையே இல்லையா அந்த கெட்டப் கொடுக்கறதுக்கு? அந்த கெட்டப் கொடுத்துதானே அவங்க கட்டி போட்டு வச்சாங்க. ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் வடகில் சப்பாத்தி நம்ம போய் கமர்ஷியல் படம் ப்ரோ. நம்ம எதுவும் என்ன சொன்னாலுமே வந்து அதை ஸ்டாப்பே பண்ண முடியாது. அவ்வளவுதான். அது 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 பார்டர்ஸ் உடைச்சு போயிடுச்சு. இதுக்கு மேல வந்து அதை நம்ம வந்து இதுவே பண்ண முடியாது. அவரோட ரிசல்ட் என்னன்னா என்னதான் குறை சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்துல இந்த படம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அதுதான் ரியாலிட்டி. கரெக்ட். அதுதான் ரியாலிட்டி. அதான் உண்மை. அதான் ஒரு படம் ப்ரோ, ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 4 நல்ல சீனு 4 மாசான சீன் இருந்தாலே போதும் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆயிடும். இந்த படத்துல அந்த மாதிரி வந்து நிறைய மாஸ் சீன் இருக்கும்போது அது வந்து பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ நீங்க 294 உண்மையா இல்லையான்னு கேட்டீங்களே, அது பிரீமியர்லாம் வந்து அவங்க வந்து டிக்கெட் பிரைஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. பயங்கரமான ஒரு பிரைஸ்ல வந்து அவங்க பிரீமியர் எல்லாம் போட்டாங்க. பிளஸ் வந்து இது 1 டே, ஆல்ரெடி மாவீரன் சொன்ன மாதிரி இது வந்து 1 டே அப்படின்றத தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு ஷோ பிரீமியர்ல வந்து அவங்க போட்டாங்க. அதுவும் சேர்த்துக்கிட்டா வந்து இது 294 வந்து அது பிலீவபிள் நம்பர் தான். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அப்புறம் நீங்க பாகுபலி 1, 2 கம்பேர் பண்றீங்க. அது வந்து லேடிஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச படமா இருந்துச்சு ப்ரோ. அது எஸ்பெஷலி இந்த அனுஷ்கா ரோல் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச படமா இருந்துச்சு. பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச படமா இருந்துச்சு. கம்பேர் பண்ணல ப்ரோ, கம்பேர்லாம் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா கம்பேர் பண்ணல. அது வந்து அந்த ஒரு ஜானருக்கு ஏத்த மாதிரி அந்த படம் வந்து அது வேற மாதிரி ஒரு இது பண்ணுச்சு. எல்லாமே வந்து அதுக்கப்புறம் பாகுபலி மாதிரியே வந்துச்சுன்னா அது ஹிட் ஆகாது. அதே மாதிரி தான் யாரோ சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னீங்களா, கேஜிஎஃப் மாதிரியே வந்து ட்ரை பண்ணி வந்து அந்த கன்னட இண்டஸ்ட்ரியில ஒரு படம் வந்தது. அந்த படம் பேர் கூட எனக்கு டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகல. அதே மாதிரி ஒரு படம் வந்தது, அது பெருசா போகல. அதுக்கப்புறம் துல்கர் சல்மான் கூட ஒரு படம் வந்துட்டு கிங் ஆஃப் கோத்தான்னு சொல்லிட்டு, அது கைண்ட் ஆஃப் அந்த ஒரு டோன்ல தான் அந்த படம் இருக்கும்.
இருக்கும். அது அந்த மாதிரி பில்டப் கொடுத்து எடுக்கலனா கூட அந்த டோன் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்றாங்க. பட் அதே மாதிரி ஓடும் அப்படின்லாம் கேரண்டி கிடையாதுல்ல. சரி, இது வந்து புஷ்பாக்குன்னு அந்த ஒரு நேம் இருக்கு. அந்த படம் ஆல்ரெடி வந்து ஹிட் ஆயிடுச்சு. அது திரும்பியும் வந்து ப்ரீ பஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. இப்ப நல்லா வந்து பயங்கரமா வந்து இதுவாயிடுச்சு. இதுல நம்மளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு பிடிக்கலையான்றலாம் தாண்டி பர்சன்டேஜ்னு ஒண்ணு இருக்குல்ல, 10 பேர்ல எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு அந்த படம் வந்து அது வச்சுதான் ஹிட் வந்து டிசைட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ரேஷியோ பாத்தீங்கன்னா இங்க வந்து பிடிச்சவங்க ரேஷியோ அதிகமா இருக்காங்க, பிடிக்காதவங்க ரேஷியோ வந்துட்டு கம்மியா இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா பிரகாஷ் ப்ரோ காலைல சொன்னீங்கல்ல சலாரு சாகுலாம் ரீவாட்ச் பண்றேன் நான் அப்படின்னு சொல்லி, நானுமே அந்த மாதிரி ஒரு கேட்டகரியான ஆள் தான். படம் ரிலீஸ் ஆகிறப்போ வந்தேன்னா சாகோ சலாரும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலனாலும் இப்போ நான் நெட்ஃப்ளிக்ஸ்லயோ இல்லைனா இதுலேயே பார்க்குறப்ப என்னால் அது மறுபடியும் உட்காந்து பார்க்க முடியுது. சீன்ஸ் எல்லாம் நல்லா தானே இருக்கு எடுத்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லி. கிங் ஆஃப் கோத்தாவும் அதே மாதிரி தான் ஜி. எத்தனை பேருக்கு கிங் ஆஃப் கோத்தா பிடிக்கும்னு தெரியல, ஆனால் எனக்கு பிடிக்கும். அதுல வந்து என்னன்னா தேவையான இடத்துல மட்டும் மாஸ் எலமெண்ட்டை டெவலப் பண்ணியிருப்பானுங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த படத்துக்கு இந்த படம்லாம் நான் கம்பேரே பண்ண மாட்டேன். ஸ்லோ தான் ஜி. ஸ்லோவா இருந்தாலுமே அவனுக்கு தேவையான இடத்துல தான் மாஸ் எலமெண்ட் வச்சிருப்பானுங்க. இல்ல மலையாளத்துல அது வந்து ஆர்டிஎக்ஸோட ரிலீஸ் ஆச்சு. ஆர்டிஎக்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கும், அதுதான் பிரச்சனை. இந்த படம்லாம் விடுங்க ப்ரோ. இப்போ இந்த படம் எனக்கு ஓடுனது கூட பிரச்சனை இல்லை. தேவாரான்னு ஒன்று வந்துச்சு, அதெல்லாம் டே 170+ பண்ணுது. அதெல்லாம் பாருங்க, கங்குவா தான். எனக்கு அப்பதான் பாவமா இருக்கு. அது அப்படி இல்ல ப்ரோ. தேவாரோட ஓப்பனிங் வந்துட்டு அவரோட முன்னாடி படம் வந்துட்டு RRR வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அப்படி பாக்கணும் ப்ரோ. ஆனா அது நெகட்டிவ் அந்த அளவுக்கு வரல. பாருங்க, ஆல்ரெடி செத்து போன ஒரு கேரக்டருக்காக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிளவி சாவுக்கு நீ வந்ததுனால ஆகணும்னு வடிவேல் கபடியில மாதிரி. அதெல்லாம் இல்ல ப்ரோ, போட மாட்டேன். அது ஓப்பனிங் வந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அது படம் நல்லா இருக்கு நல்லா இல்லையான்னு தாண்டி RRR வந்து ஒரு பெரிய லெவல் ஹிட் ஆயிடுச்சு. ஜூனியர் NTRக்குமே நார்த்ல வந்து ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த படத்துல வந்து பாட்டுலாம் கூட வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி செம ஹிட். தேவாரால வந்து அந்த தீமும் சரி, தேவாரால வந்து பாட்டும் சரி, ப்ரீ பஸ் வந்து நல்லா இருக்கும்போது ஓப்பனிங் கிரியேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். தேவாரால கடைசியில அவர் வராவே இறந்துருவாப்லையா? எனக்கு புரியல கிளைமேக்ஸ். இல்ல ப்ரோ, புரியாம இருக்கிறதே பெட்டர் தான், விட்டுருங்க. அந்த ஓப்பனிங் சீனே எனக்கு அவ்வளவு இம்ப்ரெசிவாலாம் இல்ல. அந்த கொலை அடிக்கிறாங்களா ஓப்பனிங் சீன்ல, அதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் போகுது. என்னடான்னு இருந்துச்சு எனக்குலாம். பிரகாஷ் ப்ரோ, நான் ஏதாவது ஒரு படத்தை பத்தி நெகட்டிவா பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு ப்ரோ, சீரியஸ்லி. அது எப்படின்னா படம் பார்த்துட்டு வந்துட்டு நான் ஏன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறேன்னா, என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. ஆஃபீஸ்ல பார்த்தவங்களும் சரி, அப்புறம் ஒரு சில என்ன சொல்றது நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவனுங்கள்ட்டெல்லாம் கேஷுவலாக கேட்டேன், என்னடா இந்த படம் பார்த்தீங்களா அப்படின்னு. அவனுங்களாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறானுங்க. ஸோ அதான் மேபி நமக்கு தான் ரசிக்க தெரியல போல, ரசனை இல்லை போல அப்படிலாம் நினச்சின்னு இருந்தேன் ப்ரோ. உங்களுக்கு ஒரு சீன் கூட ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டானுங்க ப்ரோ. சீரியஸ்ல சீன் பிடிக்காம இல்லை ப்ரோ, எப்படின்னா எல்லாமே ஒரு மாதிரி லைக் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே பண்ண மாதிரி இருந்தது. எதுவுமே ஒரு மாதிரி ஆர்கானிக்காக ஒரு என்ன சொல்றது, அது எப்படி சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியல அந்த வார்த்தை. ஒரு மாதிரி இப்படி போகணும் அப்படின்ற மாதிரி போல. எல்லாமே வந்து என்னன்னா லைக் அதான் நான் சொன்னேன், KGF 2 பார்த்துட்டு KGF 2 மாதிரியே வந்தேன்னா எவ்ரி 10 minutes 15 minutes ஏதாவது ஒரு சீனை நம்ம வந்தேன்னா வந்துட்டே இருக்கணும், ஒரு மாச எலமெண்ட் கொடுத்துட்டே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பர்சனலி எனக்கு ஃபீல் ஆச்சு. நானே கெஸ் பண்ணேன் ஆக்சுவலா. நானே கெஸ் பண்றேன் அடுத்த 10 minutesல பாரு இந்த இடத்துல ஒரு மாஸ் சீன் வரும், அடுத்த 10 minutesல இந்த இடத்துல ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் ஏதாவது பதறாங்க. தேவாரா டாபிக் எடுத்துட்டு வராதீங்க, எல்லாம் பதற ஆரம்பிக்கிறேன். இல்லை நான் தேவாரம் தான் ப்ரோ, நான் இதுதான் சொல்லின்னு இருக்கேன். மணி 9:15 9:15. இல்ல ப்ரோ, அப்படிதான் ஃபீல் ஆச்சு எனக்கு. ரொம்ப மோசமா இருக்கு சொன்னாங்க ஒரு சீன்லாம் ப்ரோ. ஆனா புஷ்பா ஒன்று நான் நிறைய வாட்டி ரீவாட்ச் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து நான் வெயிட் பண்ணது அந்த கிட்டத்தட்ட ஒரு 4 வில்லன்களை காட்டலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 4 வில்லன்கள் வருவாங்க அப்படின்னு நினைச்சு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. அதுல வந்து ஃபகத் ஃபாசில மட்டும் மெயின் வச்சுட்டு நிறைய பிரச்சனை வரும். வில்லன்கள் வந்து கரெக்டா இல்லையா இந்த மாதிரி படம் எடுத்து 1000 crore அடிக்கிறதுக்கு நம்ம படம்லாம் எவ்வளவு பெட்டர் ப்ரோ. கோட்டு லியோலாம் பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அளவுக்குலாம் வந்தனா இருக்காது. நிஜமாவே வந்தனா டீசென்டான படம். அதெல்லாம் 1000 crore நம்மளால ரீச் பண்ண முடியல. பட் இதெல்லாம் எப்படிதான் 1000 crore ரீச் ஆகுது நம்ம வந்து இங்க பாருங்க ப்ரோ, அது அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், மார்க்கெட் வந்துட்டு ரிலீஸ் பொறுத்து தான் இருக்கு அதோட இது. பிளஸ் வந்துட்டு
இதுக்கு முன்னாடி படங்கள் வந்து அவங்க நார்த்ல எப்படி போச்சு நம்ம படங்கள் அதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு நம்மளுக்கு கோட் லியோலாம் வந்து இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுல வந்து அவங்க ஆடியன்ஸ்க்கு வந்து அது எப்படி பிடிச்சி கனெக்ட் ஆயிருக்குன்றதும் இருக்கு. இப்போ ஏன்னா கோட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லியோ வந்து கேரளால இப்போ வரைக்கும் லியோ தான் நம்பர் 1 டே 1ல. அப்படி இருக்கும்போது கோட் வந்து பண்ணல, கேரளால வந்து பெருசா பண்ணல. காரணம் என்னன்னா அது அவங்களுக்கு வந்து லியோ பிடிச்சிருக்கு, கோட் செட் ஆகல. அப்படி இல்ல ப்ரோ, நான் அதோட சிம்பிளா ஒன்று சொல்றேன் ப்ரோ. இல்ல நான் அதோட சிம்பிளா சொல்றேன், லியோவோட டே 1 கலெக்ஷனை கோட் பண்ணல, அதுதான் ரியாலிட்டி. கரெக்ட். நான் அதை விட சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ விஜய் படம் இவ்வளவு பண்ணுது, ஏன்னா விஜய்க்கு அவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு. படம் சுமாரா தான் இருக்குனாலும் இவ்வளவு கலெக்ஷன் பண்ணுதுல. மகாராஜா நல்ல படம் தான், அது ஓவரால் கலெக்ஷனே 100 கோடி தான். அவ்வளவு நல்ல படம். அந்த மார்க்கெட்னு ஒன்று இருக்குல்ல, இவர் சுமாரா எடுத்தாலும் அது மாதிரிதான் அவங்க மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. நிறைய ஃபேன்ஸை பிடிச்சிட்டாங்க. இவங்க எதை எடுத்து வச்சாலும் அங்க ஓடதான் போகுதுன்ற நிலைமை அங்க. நம்ம அந்த அளவுக்கு பண்ணா கண்டிப்பா 100% எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இறங்கி அப்படி ஒரு வேலையை பார்த்து கொடுத்தா மட்டும்தான் அதுல பாதியாவது தொட முடியும். எனக்கு தெரிஞ்சங்க எல்சியூக்கு ஒரு ஹைப் இருக்கு ப்ரோ. எனக்கு அந்த எண்டு கேம்ல ஏதோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல கூலி கொஞ்சம் பெருசா கொண்டு போனா ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா கூலி ஒரு பிராண்டா இருக்கு, பார்ப்போம். அதை தாண்டி எனக்கு தமிழ்ல பெரிய ப்ராஜெக்ட் இது வரைக்கும் என் கண்ணில் எதுவும் தெரியல ப்ரோ. அது வந்து ஒன்று கூலி, இல்லை அந்த எல்சியோட எண்டு கேமோட கான்செப்ட். இந்த 2 தான். ஹலோ ப்ரோ, சுகுமார் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பிரகாஷ் சைலண்டாவே போயிட்டாங்களா? அதான் விக்ரம் 2 பண்ற மாதிரி ஐடியா இருக்கும் ப்ரோ. இப்போ நீங்க சொன்னது கரெக்ட் அஜித் குமார் ப்ரோ. விக்ரம் 2 வந்தோன்னா அந்த எண்டு கேமா க்ளோஸ் பண்றாங்களா, அது பண்றதுக்கு ஐடியா இருக்கு. ஏன்னா எல்லா ஸ்டார் கேஸ்டும் இருக்கிறப்போ அது பயங்கரமா வந்தோன்னா ஒரு ஹைப்போட வரும். புதுசா ஒருத்தர் வந்து பேசுறாரு, அவரை பேச விடாம தடுத்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா ப்ரோ? 3 பேருமே. சாரி, யாரு? என்னாச்சு? இல்ல, ஒருத்தர் அப்ப பிடிச்சி பேச வராரு, கரெக்டா நீங்க 3 பேர் குறுக்க பேசுறீங்க. கேக்குதா இல்ல ப்ரோ, எதுவும் கேட்கல. பேசுங்க ப்ரோ, பேசுங்க. எங்களுக்கு கேட்கல. பேசுங்க. ப்ரோ எனக்கு புஷ்பா 2 நேற்று பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான், இதே வந்து தெலுங்குல எடுத்தா எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ் எடுத்தா ஏன் வந்து கழுவி ஊத்துறாங்கன்னு தெரியல. புஷ்பா 2க்கும் கங்குவாவுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்டே கிடையாது. ஆனா கங்குவாவா அவ்வளவு நெகட்டிவிட்டி பரப்புறாங்க, ஆனா புஷ்பா 2வா கொண்டாடுறாங்க. நான் புஷ்பா 2 நல்லா இருக்கு, ஒரு கமர்ஷியல் படம்னா புஷ்பா 2 வந்து ஓகே. 3 மணி நேரம் 21 நிமிஷம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா கங்குவால வந்து அப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தவிர மீது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனா அந்த படத்தை ஏன் அவ்வளவு தூரம் அது உங்க ஒப்பீனியன். நான் சொல்றது இல்ல, 10 பேர் நிக்க வச்சு 2 படம் வந்து 10 பேர் பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 10 பேர்ல எந்த படம் வந்து அதிகமா ஓட்டு வருதோ அதுதான் வந்து இங்க பாத்தீங்கன்னா புஷ்பாக்கு தான் வந்து அது அதிகமா இருக்கு. அதனால புஷ்பா நல்லா பண்ணுது. கங்குவா வந்து மேபி இப்போ ஒரு பிரகாஷ் வந்து ஒரு நேத்து கூட சொல்லியிருந்தாரு, அவருக்கு ராதேஷாம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அப்படின்னு. அது எல்லாருக்குமே பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி தான் ஒப்பீனியன் மாறும். இப்போ இது புஷ்பா வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர் வந்து ஒரு 10 பேர்ல 7 பேர் 6 பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3-4 பேருக்கு பிடிக்கல, நம்ம கம்பாரிசன் போவோம் கங்குவாக்கு அப்படின்னு. ஆனா கங்குவாக்கு இந்த மாதிரி வரல, ரொம்ப மிக்ஸ்டா வந்தது. ஒரு 4 பேர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க, ஒரு 6 பேர் வந்து சவுண்ட் இஷ்யூ அது இதுன்ட்டு மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர் வந்து அந்த டைம்ல வந்து அதை அப்படிதான் வந்து இது பண்ணாங்க. சுகுமார் ப்ரோ, இதே சிவா வந்து கண்டிப்பா கொண்டாடுவாங்க ப்ரோ. இதே சிவா டைரக்டர் சிவா வந்து, ஏன்னா அவர் தெலுங்கு பிளேவர்ல தான் படம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்ப வந்து அவருக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு செட் ஆகல, அப்ப வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அவர் செட் ஆகுவாரா? இந்த மாதிரி கமர்ஷியலான மூவி இருக்கு. அப்படி அதாவது அப்படின்னு சொல்ல முடியாது ப்ரோ. சுகுமார் ரைட்டிங் வேற, சிவாவோட ரைட்டிங் வேற. ஒரு சீனுமே வந்து நீங்க வந்து இதுல என்னதான் வந்து சுகுமார் நல்லா ரைட் பண்ணிருக்காரு அப்படின்னு எல்லாம் சொன்னாலுமே இதுலயுமே வந்து நிறைய அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் சீனு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இந்த படத்துல வந்துட்டு எப்படி சொல்றது, அது இன்டர்மிஷன் சீனு, இதுலயுமே வந்து அவங்க அந்த சிஎம் இது பண்ற சீன் எல்லாமே பாருங்க, இது அவரோட ரைட்டிங்ல வந்து எப்படி இதுவா இருந்திருக்கும் அப்படின்னு. சுகுமார் ப்ரோ கேக்குதா? அப்பாடா, நான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தேன். எனக்கா இன்னைக்கு ரொம்ப அப்செட்டுங்க, நம்ம என்ன பேசலாம்னு கேட்க மாட்டுது அப்படின்னு. எங்கெங்கயோ அவர் சுகன் ப்ரோ பேசப்ப நடுவில் பேசினேன், அவருக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்லிட்டு ரொம்ப நேரமா சொல்லுவோம் கேட்கறாரு போல இருக்குன்னு நினைச்சிருந்தேன். அதுவுமே கடைசி கேட்காம கடைசியில நாளையில இருந்து நீங்க பேசுறது நல்லா கேட்கும்.
அதுல இருந்து இன்னைக்கு கேட்கல. இன்னைக்கு நான் நிறைய பாயிண்ட் எடுத்து எல்லாமே விட்டு ப்ரோ போச்சு. எனக்கு அதை தெரிஞ்சு விடுங்க. உங்களோட காட்டவே மாட்டேது ப்ரோ. உங்க பேரே எனக்கு காட்ட அது மாட்டேங்குது. பிரச்சனை தான் ப்ரோ. ஸ்பேஸ் பொறுத்த வரையும் யார் ஹோஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இஷ்யூ வந்து பெருசா வராது. பிரகாஷ் வந்துட்டு வேல்பாரி அதுதான் சொல்லும் போது வந்து அதனால வந்து பிரகாஷ் வந்து ஹோஸ்ட் இப்ப கூட வேல்பாரி சொல்லாதது காரணமே அதுதான். ஏன்னா இதே மாதிரி பாதியிலேயே வந்து இதுவாயிடுச்சுன்னா அது கதை இதுவாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் 3 நாளா வந்து சரி. லீவ் விட்டது. ஆமா, கடைசியா சொல்லும் போது யாரோ ஒருத்தர் கேட்டாரு, சிவா வந்து தெலுங்குல பண்ணலாரு, தெலுங்கு படம் மாதிரி இங்க பண்றாரு, அப்ப தெலுங்குல போய் பண்ணா பெரிய இதா வருவாரான்னு கேக்குறாங்களே. அவர் தெலுங்குல இருந்து இங்க வந்தாரு. ரெண்டாவது அது போக வந்து ஒரு இடத்துல ஃபேமஸ்ங்கிறது பஞ்சாமிர்தம் அப்படின்னா பழனியில பஞ்சாமிர்தம். பழனி பஞ்சாமிரத்தை பக்கத்துல வேகையா கொண்டு வந்து கொடுத்தா கூட சேல் ஆகும். பழனிலே இன்னொருத்தன் புதுசாக பஞ்சாகரம் போட்டா எப்படி சேல் ஆகும்? ஏற்கனவே ஒரு இடத்துல ஃபேமஸா இருக்கும்போது அதே இடத்துல இன்னொரு ஆள் எப்படி போகும்? ஏற்கனவே மசாலா படம் தானே எடுக்கிறாங்க தெலுங்குல. அவங்க இன்னொரு, அதாவது அந்த நீரும் நேரும் ஒட்டாதுங்கிற மாதிரி போய் வேகமா போய் அடிச்சுக்க வேண்டியதாங்கிற இப்படி மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கல ப்ரோ சீரியஸ்லி. இல்ல ப்ரோ, சிவா பொறுத்த வரைக்கும் திருத்த தவிர மீதி எல்லாமே வந்து அவர் ஓன் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருந்தது. திருத்த மட்டும் தான் ஓன் ரீமேக். அது ஸ்கிரிப்ட் மட்டும் தான் மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும், ஓன் ஸ்கிரிப்ட் கிடையாது. இல்ல ஓன் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும், ஓன் ஸ்கிரிப்ட் திருத்த கிடையாது. ஸ்கிரிப்ட் தாங்க தெலுங்கு மாத்தி எல்லா படத்துல கூட படமே ஒரே ஒரு சில கான்செப்ட் தான். இது இல்ல. இல்லைங்க, இல்ல சிறுத்தை வந்து விக்ரமா இருக்கட்டும் ரீமேக்கு. அதை தவிர்த்து அடுத்து அவர் எடுத்த படம்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெலுங்கு படத்துலயும் அவர் சில பல மெயின் கோர்லாம் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் எடுத்தாரு, இப்போ வேதாளமே எடுத்துங்க, அது உசாராவல்லின்னு சொல்லி ஜூனியர் என்டிஆர் படம் இருக்கும். அதுல வந்து காதலியே தங்கச்சி மாதிரி மாத்திருப்பாரு. துளசின்னு ஒரு படம் இருக்கும், அது விசுவாசம் மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு இன்னொரு ஃபர்ஸ்ட் படம் தான் வீரம் மட்டும் தான் நம்ம ஊர் மொட்டைக்காலை, அது நம்ம ஊர் கான்செப்டே எடுத்து அது பண்ண மாதிரி இருக்கும். மொட்டைக்காலை மாதிரி ஒரு 4 கான்செப்ட் ஒரு நிறைய சேர்ந்துருக்கும். அது மாதிரி அவர் எப்பவுமே இந்த ஆதி நாராயணன் ஒரு ரைட்டர் வச்சிருப்பாரு. அவருமே சும்மா ஃபுல்லா உட்காந்து ரைட்டிங்ல உட்காந்து எழுத போறது கிடையாது. அந்த மாதிரி பல இது கலந்ததுதான். அதுல ஒரு 4 மாசியில புதுசா யோசிச்சு வச்சிருப்பாரு. அந்த 4 மாசின்னு இருக்கு பாத்தீங்களா, அதனாலதான் அவர் ஜெயிக்கிறாரு. நம்ம அதெல்லாம் சொல்லுவோம், 4 மாசின்னு இருக்கிறதோட கூடுதலா படத்தோட ரைட்டிங் இருந்துச்சுன்னா படம் பக்காவா பிக்கப் ஆயிரும். அவருக்கு அப்படி பிக்கப் ஆகி ஹிட் ஆயிருச்சு. அது சொதப்ப முடியும் போது சொதப்ப எல்லா படத்துலயும் அடி வாங்கிட்டு இருக்காரு. அண்ணாத்தையில ஒரு அடி வாங்கினாரு, அதை தாண்டி இப்ப கங்குவால வாங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு விஷால் ப்ரோ இருப்பாரு, சிவா அப்ப பேசிடலான்னு வந்தேன். சார் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், நாளைக்கு வரட்டும், கவனிச்சுக்கலாம். ப்ரோ சிவாவோட ஸ்டோரி ஒண்ணுதாங்க ப்ரோ. யாருக்குன்னா தெரியாம யாரையோ ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுதான் ஒரு சிவாவோட ஸ்டோரி. இல்ல ப்ரோ, யாருக்காவது ஒருத்தவங்களை காப்பாத்துற மாதிரியே இருக்கும் பேட்டர்னு. ஒருத்தங்களை காப்பாத்தணும், அதை அப்படியே அவ்வளவுதான். ஃபாலோ ஒரு பண்ணணும். மெயின் கேரக்டர் கொண்டு யாருக்கோ வந்து அவங்கள காப்பாத்துறதா ஒருத்தவங்களுக்கு கதையா தெரியக்கூடாது, இருக்கும். ஒருத்தவங்களை காப்பாத்துறதுக்கு எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அவரோட டைரக்ஷன்ல வந்து எல்லா படமும் அது மாதிரி தான். கங்குவா தான் மண்டையை கழுவி விட்டாரு. காந்தாரா எவ்வளவு ப்ரோ கலெக்ட் ஆச்சு? அதாவது யாருக்காவது தெரியுமா ஓவரால் கலெக்ஷன் எவ்வளவு ஆச்சுன்னு? 500 above நினைக்கிறேன் ப்ரோ. 500 crore-ஆ? இல்ல ப்ரோ 400. ஆனா காந்தாரா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுறப்போ 300 to 400 இருக்கும்னு நினைக்கிறேன். கனடால மட்டும் தானே ரிலீஸ் ஆச்சு. 450. அப்படியே ரிவ்யூஸை பேஸ் பண்ணி தானே எல்லா ஏரியாலையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா ப்ரோ. சரி, நான் கம்பேரிசன் பண்றது சரியா தப்பான்னு தெரியல, தப்புனா தப்புன்னு சொல்லிடுங்க. இப்போ மகாராஜா வந்து என்னன்னா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற கண்டென்ட் தானே ப்ரோ சுகுமார் ப்ரோ? இல்ல அந்த அளவுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகாதா மகாராஜா? அது கனெக்ட் ஆகிற படம் தான். அது ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கனால தான் சைனால வந்து நல்லா போயிட்டு இருக்காது. ஆனா ஏன் ப்ரோ பெருசா வைடர் ரிலீஸ் கிடைக்கல, பெருசா எல்லா ரிலீஸும் பண்ணல? இப்போ இந்த படம் காந்தாரா எடுத்துக்கோங்க, அந்த நேட்டிவிட்டிக்கு எடுத்த படம். அதுல வந்து என்னன்னா சில எலமெண்ட் சில பேர் கனெக்ட் ஆனதுனால அப்படியே அது வைடர் ரிலீஸ் ஆயிட்டு எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு. இப்போ இந்த படமும் எல்லாருக்குமே ரீச் ஆகிற ஒரு படம். ஈவன் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம்லாம் ஹிந்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சுலாம் நான் படித்தேன் ரிவ்யூஸ் எல்லாமே. ஆனா இது படத்துக்கு பெருசா ஒரு ரீச் கிடைக்கல, பெருசா வந்து என்னன்னா ரெஸ்பான்ஸ் இல்லை. ரீமேக் பண்றாங்க பெரிய லெவலில் ரீமேக் தான் பண்றாங்க ஹிந்தி அந்த ப்ரோ. மாதிரி. அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஹிந்தில வச்சு ஓடிடில தானே விட்டாங்க. ஹிந்தியில வந்து ஸ்ட்ராங்கா ரிலீஸ் பண்ணும் ப்ரோ. அதுதான் பிரச்சனை. இப்ப ஹிந்தியில வந்து நம்பிக்கை இல்லாம அவங்க என்ன பண்றாங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க மட்டும்தான் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்குள்ள ஓடிடியும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஹிந்தியில் ரீச் ஆகுறதுல தமிழ்ல ஓடிடிலேயே வந்துருது. அப்புறம் என் தியேட்டருக்கு போறோம். அதுதான் இங்க பிரச்சனை. நான் சொல்றேன்ல ப்ரோ, அந்த மார்க்கெட்டு அதே மாதிரி அந்த ஓடிடி பிசினஸ், இந்த ரெண்டும் தான் பிரச்சனை. ப்ரோ ஒன்றும் இல்லை, த்ரிஷயம் வந்து மலையாளத்துல நல்லா ஹிட் ஆச்சு, மற்ற எந்த ஸ்டேட்லயும் ஓடல. ஆனா ரீமேக் பண்ணாங்க, எல்லா ஸ்டேட்லயும் ஓடிட்டு தானே இருக்கு. சிம்பிள், நீங்க மஞ்சுமால் பாய்ஸ் எடுத்துங்க, அதுவுமே வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்சமா வந்து எல்லா இடத்துலயும் பண்ணாங்க. அது ஸ்லோவா வந்து பூம் ஆச்சு. அது அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும் போதே வந்து நல்ல ஒரு பிளானிங்கோட அவங்க பிளான் பண்ணல, பட் அதுக்கான இது வந்து கிடைச்சது. டைம் கிடைச்சிச்சு. கரெக்ட், டைம் கிடைச்சது.
இன்னொன்னு வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மகாராஜா ரிலீஸ் பண்ணும்போது வந்து அவங்க நார்த்ல இந்த அளவுக்கு போகும்ன்றது வந்து அவங்களுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பிரகாஷ் bro மறுபடியும் கேட்கலையா? ப்ரோ அது வந்து நம்மளால சொல்ல ஏங்க முடியாது எனக்கு ப்ரோ. அவர் அக்கௌண்டே காமிக்கலைங்க. நீங்க வேற. பிரகாஷ் ப்ரோ இருக்கிற மாதிரியே காமிக்கல, இன்விசிபிளா தான் காமிக்குது. ஒரு படம் எப்படி ஓடுது ஓடலைன்னு நம்மளால சொல்ல முடியாது ப்ரோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ. அப்பாடா, என் ஐடியை காமிக்கல என்னால. சத்தியமா காமிக்கல. சரி மாவீரன் ப்ரோ, மாவீரனா யாரு அது கேட்டீங்க? அந்த ரச்சிதா கேட்டீங்களா? அது என்ன ஃபயரு? புதுசா ஒரு லிரிக் வீடியோ ஒன்று வந்திருக்குது இப்போ. ரச்சிதா தான் வேற யாராச்சுதா? அது காப்பி ரைட்ஸ் இப்ப ஸ்பேஸ்ல அஜித் ரச்சிதா குமார் ப்ரோட்ட தான் இருக்கு. அஜித் குமாரா? நான் மறந்துட்டு மாவீரன் ப்ரோன்னு சொல்லிட்டேனா? அதுக்கு இதுக்கு லிரிக்கல் வீடியோ வந்திருக்கு. ரச்சிதாக்குன்னு தனியா ஒரு சாங் வந்திருக்கு. அடுத்த 5 நிமிஷத்துக்கு அவர் அவைலபிளா இருக்க மாட்டார். தனி பாடல். லிரிக்ஸ் வீடியோ வந்து மெது மெதுவாய் தானே ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ மெது மெதுவாய் தானே? மொட்டை மாடி இல்லையா? ஆமா, மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாத்துக்கங்க. மெது மெதுவாய் மெதுவா. ஆனா அது ஒரு சரியான உப்மா படமோன்னு எனக்கு தோணுது. இங்க பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு யாருங்க பில்டப் கொடுக்குறா? ஏங்க அஜித் குமார் நான் பில்டப்லாம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. படம் அவர் கேட்டுட்டு இருந்தாரு, அவருக்காக லிரிக் வீடியோ வந்திருக்குங்கிற மாதிரி ஷேர் பண்ணேன், அவ்வளவுதான். இந்த படத்துக்கு நம்ம ஏன் பில்டப் கொடுக்க போறோம்? அத இந்த ஒரு பையன் இருக்கானே, யார காசின்னு ஒரு பையன் ஏமாத்தினால பிளே பாயா இருந்து, அவன் லைஃப் அப்படியே படமா எடுத்திருக்காங்க போல இருக்கு. காதல் மன்னன் கர்ணன் தெரியும். பிரகாஷ் ப்ரோ காசின்னு ஒரு பையன் நியூஸ் வந்தது தெரியலையா? அடப்பா, பிரகாஷ் ப்ரோ வேர்ல்டு 9:30 ஃபேமஸ் முடிச்சிடலாமா? ஆயிட்டாங்க. 9:30 முடிச்சிடலாங்க. இல்ல நான் வேற பேச விட்டு விட்டு வேற கேக்குது. ஆமா, அப்புறம் மெயினா சொல்லிடுறேன். நாகர்கோவில் காசி அந்த பையன் பேரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியுமா? நியூஸ் பாத்திருப்பீங்க நிறைய. இல்ல ப்ரோ, எப்படி மதன் கௌரி போட்டிருப்பாரு, இனிமே தெரிஞ்சுக்கிறேன். ரைட், ஓகே. அதுதான் நாகர்கோவில் காசிம்பாங்க, ரொம்ப ஃபேமஸ். அந்த பையன் கதையை அப்படி எடுத்து பையன் போல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் மாதிரி செமையா இருக்கு ப்ரோ. ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ஆரியன் ஒரு வீடியோ 18+ எடுத்து பையன். ரைட், ஓகே. அஜித் குமார் அதுக்கு கேப்ல போய் பார்த்துட்டே வந்துட்டாரு. இவ்வளவு வெறியா இருப்பீங்கப்பா. அதாவது சூப்பர் டெலிக்ஸ் ஒரு டைலாக் வரும், காஜி ஆனாலும் இவ்வளவு காஜியா இருக்காது காஜின்னு. அது மாதிரி அநியாயத்துக்கு இவ்வளவு ஃபாஸ்ட்ல போய் பார்த்துட்டு வரீங்களே. எந்த படத்தை பத்தி பேசுறீங்க? நீங்க சொன்னோன்னே ஒரு பதில் சரின்னு ஒரு பதில் கூட சொல்ல, அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. ஆமா, போய் பார்த்துட்டு அது அதுக்கப்புறம் வந்து பேசுறாரு. அதாவது அவரு என்ன ரத்தன சுருக்கத்துக்கு மேல இருக்கிறாரு. சரி ரைட்டு, பரவாயில்ல. அது என்னது ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இந்த படத்தை இவர் போய் பார்த்துருப்பாரு. இவர் ஒருத்தராச்சும் பார்த்துருவாருன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கிடைக்காது. ரைட்டு. அப்புறம் ஒரு வழியா ஃபைனல் அப்டேட் ஒன்று சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து வேல்பாரி ஆரம்பம் மீண்டும். நாளையில இருந்து அடுத்து எல்லாமே ஒரு கிளைமேக்ஸை நோக்கி போகக்கூடிய எபிசோட்ஸ். கடைசியாவே எல்லாமே வரது பூராமே ஒரு பரபரப்பான எபிசோட்ஸ் தான். 9:30 முடிக்கிறேன்றீங்க. இப்போ பேசலாம்ல இன்னும் நேரம்? பேசலாம். நான் பேசுறது நிறைய பேருக்கு கேட்க மாட்டேது. நான் பேசுறதே ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டேன். நம்ம முன்னாடி ஆரம்பத்துல நிறைய பாயிண்ட்ஸோட எடுத்துட்டு வந்தேன். இந்த புஷ்பா 2லயே அவ்வளவுதான் எடுத்து வந்தேன். அப்புறமே நேற்று தான் புஷ்பா 2 பத்தி நிறைய பேசிட்டோமே, இன்னைக்கு நம்ம பேசாம மத்தவங்க சொல்றதை கேட்போம்னு சொல்லிட்டு வெறும் நடுவில் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லலாம்னு பார்த்தேன். பட் ஸ்டார்டிங்ல பேசுறதே நிறைய பேருக்கு கேட்கல. நான் பேசி முடிச்சிட்டேன், பட் யாருக்குமே கேட்கல. அதனால அதை விட்டுருவோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் ஷோ, மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ எல்லாமே கொஞ்சம் டல்லு தான். நைட் ஷோ மட்டும் பக்கம் பயங்கரமா பிக்கப் ஆகி எல்லா ஏரியாலையும் பிச்சுக்கிட்டு போகுது. நாளை மறுநாள் 2 நாள் பிச்சுக்கும். பார்ப்போம். திங்கக்கிழமை அந்த படத்தோட ரியல் தமிழ்நாட்டில் தெரியும். தமிழ்நாடு கேரளாவும் ஒரே மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஆந்திராவே கொஞ்சம் இதா இருக்கு. நார்த்து தான் படத்தோட டோட்டல் வசூலையும் பூஸ்ட் பண்ணி ஒன்னும் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. அதாவது பணமழை அப்படிங்கிறது நார்த்ல இருந்து கொட்டும் போல இருக்கு இந்த படத்துக்கு. எப்படி அவங்க ஒருத்தங்க அந்த ஒரு ஏரியாலே பெரிய ஒரு வசூலை கொடுத்துரும் படம். நாங்க அதுக்கு தானே ஜத்தாரால வச்சிருக்கோம். சும்மாவா ஜத்தாரா வச்சோம்? இது விடாமுயற்சி ஏதாவது வருங்களா? அவங்க நார்த்ல அந்த பேரை வச்சு ஒரு பஞ்சு இது பண்ணிட்டாரு. அவங்க நல்லா பிடிச்சிக்கிறாங்க ப்ரோ. ராக்கி பாய், சலாம் ராக்கி பாய், புஷ்பா, எதுக்கு அடங்காத வண்டா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டாரு. அவங்க கிரிப்பா பிடிச்சிக்கிறாங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம்.
பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. விஷ்ணுவர்தன் வந்து தலை கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தர் கேட்ட சொன்னேன். அதாவது இது ஒவ்வொரு படத்தை போய் கதை சொல்றாரு, நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு இப்பதான். என்றும் சிவா, எப்பவும் சிவா. ப்ரோ ஆனா 100% அடுத்த படம் சிவா கிடையாது, அது வேணா ஷுவர். பாப்போம் எப்போ வருதோ வரப்போ வரட்டும் போங்க. இல்லாத நெகட்டிவிட்டி தான் தேர்ந்து சுத்திட்டு இன்னைக்கு இருக்கு. சிவா அந்த இதுல கண்கோல ஒரு டைலாக் வச்சிருப்பாப்ல இல்லாத மாதிரி. இன்னைக்கு வந்து ஒரு மீம் பார்த்தேன். சூர்யா வந்து சிவா கால் பண்ற மாதிரி காலர் டியூன் வந்து மன்னிப்பு சாங். கங்குவா 2 எப்போ? வச்சுக்கலாமா? ஏங்க அநியாயம் பண்றீங்க? பாவங்க சூர்யா. அவர் பாட்டுக்கு ஆர்ஜே பாலாஜி, கார்த்திக் சுப்புராஜ், அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது ஒரு வெற்றிமாறன், அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய படம், அப்படி கமர்ஷியல் படம் போகட்டும். லோகேஷ் ராஜ் அப்படி இப்படின்னு. ப்ரோ அங்கிட்டு திருப்பி விட்டாதான் இங்கிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அது சரி. ஆனா எங்கிட்ட வராம அவர் படமே எடுக்கிறது பிளான் பண்ணுங்க பேசாம. சண்டை அப்படி பண்ணுங்க. பொது நலமா இருங்க. எப்படியாச்சும் என் தலைவன் எல்லாத்துக்கும் சேர்த்து. பாலையா கூட ஒரு படம் பண்ண வைங்கயா போதும். ஆனா பழையபடி அதுக்காக பயங்கரமா கேமராமேனா மாத்தி விட்டுருங்க. கதை கேட்காம ஓகே சொல்ற ஒரே ஆள் ஏகே தான். யாரு கேட்டாலும் கதை கேட்கல அப்படிங்கிறது. விஷ்ணுவர்தனும் இன்டர்வியூல அதான் சொல்றாரு, ஆரம்பம் என்ற ஸ்டோரி எல்லாம் கேட்கல ஓகேன்ட்டாரு அப்படின்னு. ஆரம்பமா எனக்கு அந்த ரிலீஸ் டைம்ல நான் கொண்டாடி தீர்த்த படம் ஆரம்பமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னுமே எனக்கு அந்த ஆர்யா போர்ஷன்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்கல்ல, அந்த படத்தோட கோர் கான்செப்ட் எடுத்துட்டு ஒரு 1000 crore அடிச்சான். அதுதான் அவன் பிசினஸ். புரியல ப்ரோ. அந்த படத்தோட கோர் கான்செப்டை எடுத்துட்டு ஒரு 1000 crore அடிச்சான் பாத்தீங்களா? அதுதான் ப்ரோ பிசினஸ், ஜவான் அதுதான் ப்ரோ ஜவான் பிராண்ட், ஜவான். அதுதான் மார்க்கெட்டிங். நீங்க தெளிவா டீட்டெயிலாவே சொல்லிருங்க யாருன்னு. ஜவான் தான். ஏங்க ஜவான் சொல்றாரு, அப்புறம் இதுக்கு மேல என்னங்க ஓ சொல்றது? ஆமா ஜவானைத்தான் பாத்தீங்களா, சொல்றேன். நான் அதை விட பெட்டராக அந்த நான் ஸ்டோரியை தெலுங்குலயே சொல்லியிருப்பாங்க. போயிட்டு இருக்கேன். ஒரு தெலுங்கு மூட்ல இருக்குமா, நான் அதை யோசிச்சுட்டு இருக்கேன். மெர்சல் ஸ்கிரீன் பிளேவை கொண்டு வந்து ஆரம்பம் கதையில வச்சு 1000 crore சிம்பிளா தூக்கிட்டு போயிட்டாப்ல. ஒண்ணுமே பண்ணல. சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? வச்சுக்கலாமா ப்ரோ? ஓகே முடிச்சிடலாம். இன்னைக்கு முடிச்சிடலாம். மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். அப்படியே நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸா கொஞ்சம் வேல்பாரி சேர்த்து கதை போடுங்க. இல்லைங்க. வேணாம், நம்ம பேசணும்னா இல்ல உங்ககிட்ட சில பல சரிப்பட்டு வர கேள்விகள் மாட்டேங்குது. இருக்கு. நாளைக்கு நான் கோர்த்து எடுத்துட்டு வரேன். எல்லாம் நோட் பண்ணி நிறைய வச்சிருக்கேன். கேள்விகள் இருக்கும். பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் போட்டால் தான் உண்டு. சினி டாக்னு வச்சுக்கிட்டு சினிமா அப்படி பேசிக்கிட்டு அதில் வந்து சினிமாவோட மிக்ஸ் பண்ணி அதை சண்டை போட்டு நம்ம ஸ்பேஸோட பேரே வந்து அதனால பாசிட்டிவிட்டி தனியா மட்டும் அப்படின்னு வைங்கன்னு போயிட்டு கேட்டேன். இருக்குங்கிறப்ப அதனால தனியா அதனால வைங்கன்னு கேட்டேன். தனியா வச்சா அது ஞாயிற்றுக்கிழமை போல தனியா வைக்கணும். அதெல்லாம் தனியா வச்சாலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படின்னா பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்லுவோம், பாலிடிக்ஸ்னு இல்லை, மற்ற எல்லா விஷயத்துலையும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசணும், தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசும்போது என்னன்னா மற்ற ஏதாவது உண்மையை சொன்னா கேட்கணும். ஆனா என்ன பண்ணுவாங்க, இப்ப இது மாதிரி பாலிடிக்ஸ் பேசும்போது தெரியலனா கூட அடுத்தவங்க வம்புல கூட திட்டணுங்கிற நோக்கத்துல மட்டும் முழுக்க இறக்குனாங்கன்னா வெறும் வன்மம் மட்டும் தான் இருக்கும். வன்மத்தை சண்டை வேணா போடலாம், பதில் கிடைக்காது. விளக்கம் அந்த கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பதிலே வாங்கிக்க விரும்ப மாட்டாங்க. திரும்ப திரும்ப அடுத்த கேள்வி கேட்போம் அதை எப்படி மடக்கலாம்னு யோசிப்பாங்க. அதாவது ஒரு முழுக்க பதில சொல்லி அந்த கேள்வி கேட்டு பதிலை எதிர்பார்த்து பதில் சொல்லி அந்த பதில் கேட்டதுக்கு அப்புறம் திருப்தி ஆயிட்டா அப்ப அது இருக்காது. அடுத்த கேள்வி கேட்டு லாக் பண்ணணும், எப்படியா அசிங்கப்படுத்தணுங்கிற மட்டும் தான் இங்க நோக்கமா இருக்கும். அதனால பாலிடிக்ஸ் பேசும்போது அதாவது அந்த பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசணும். இல்லைன்னா அது ஒரு ஒரு நம்மளும் ஏதாவது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 4 பேர் சேர்த்தோம்னா நம்ம எதாவது பேச தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வெறும் பேசிட்டு திட்டம் மட்டும் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு இல்ல அடுத்தவங்க 2 பேர் சேர்த்து 2 பேர் சண்டை போட்டு நம்ம நடுவில் இருந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்காதுங்கிறதான் அதை தவிர்த்துக்கிட்டே வர்றது. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல கொஞ்சம் அப்படி பயாசா பார்த்தா நீங்க போற மாதிரி எதுவுமே இருக்கு. அதான் ஏன்னு கேட்கணும். சரி பார்ப்போம். டாபிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், போடுறேன்னு இல்ல கேட்கறேன். ப்ரோ, பார்ப்போம் பிரகாஷ் ப்ரோ, அப்படி பார்த்தா எதுவுமே பாலிடிக்ஸ் பேச பேசாம முடியாது. இருக்கலாம். நீங்க நீங்க ஒரு படம் நல்லா இருக்குன்னு வந்து சொன்னீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்ல அப்படி கிடையாது. முட்டு கொடுக்குறான்னு படங்கிறது திட்டுறாங்க நமக்கு கமெண்ட்ல. என்டர்டைன்மெண்ட். நம்ம அதுல என்ன வேணா பேசலாம். படங்கிறது என்ன வேணா பேசலாங்க. பாலிடிக்ஸ் அதான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். சினிமாங்கிறது நம்ம என்டர்டைன்மெண்ட். அதுல நம்ம தப்பாக கூட சொன்னாலும் அது நம்மளை பாதிக்காது. அந்த படத்துல மிஞ்சி போனா நம்ம சொல்லி ஒரு 100 பேர் 50 பேர் கூட அதை பார்க்காது. ஆனா பாலிடிக்ஸ்ங்கிறது நம்ம லைஃப் மட்டும்தான், நம்மளை சுத்தி இருக்கவங்க லைஃப், நம்ம எதிர்காலத்தோட லைஃப்.
நம்ம இன்னைக்கு ஒரு தப்பான முடிவு எடுக்கும்போது இன்னொரு அது நமக்கு சேர்த்து வரும், எல்லாமே பாதிப்புக்குள்ளாகும். அதெல்லாம் பார்த்தம்போது அது பேசும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். புஷ்பா 2 எனக்கு பிடிக்கல, ஆனா படம் எல்லாத்துக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா படம் ஓடும் அப்படின்னு சொல்லி நேற்று ஆரம்பிச்சேன். நேற்று ஆரம்பிக்கும் போது புஷ்பா 2 அப்படிதான் ஆரம்பிச்சேன். அது வேற. சினிமாங்கிறது நம்ம பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறது வேற. பாலிடிக்ஸ் நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம நம்ம எதிர்கால சந்ததி இருக்கு. நம்ம இன்னைக்கு எடுக்கிற ஒரு முடிவோ, இன்னைக்கு பேசுற ஒரு பேச்சினாலையும் நிறைய பேர் வந்து ஒரு கட்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்து அது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும். இன்னைக்கு நம்ம எடுக்கிறது நாளைக்கு பின்னாடி நம்ம தலைமுறையே சேர்த்து பாதிக்கும். அதுதான் பாலிடிக்ஸ். அதனால அதை பார்த்து பேசணும்பாங்க, இல்ல பக்குவப்பட்ட ஆள்கிட்ட பேசணும்பாங்க. நம்ம பாட்டு செவுத்துக்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது.